வணக்கம். இந்திய ஜனநாயகம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அரசியல் கட்சிகள் தான். தேர்தல்ல போட்டியிடுறதுல இருந்து அரசாங்கத்தையே உருவாக்குறது வரைக்கும் அவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாகுது, ஒரு கட்சியை தேசிய கட்சினோ மாநில கட்சினோ எப்படி முடிவு பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கிற பல கேள்விகளுக்கு வாங்க இந்த பகுதியில தெளிவான பதில்களை பார்க்கலாம். நம்ம செய்திகள்ல அடிக்கடி தேசிய கட்சி மாநில கட்சின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு கட்சிக்கு அந்த அங்கீகாரம் எப்படி கிடைக்குது, ரெண்டுக்கும் நடுவுல அப்படி என்னதான் பெரிய வித்தியாசம்? வாங்க இந்த முழு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்ன வரிசையில இந்த தலைப்பை பார்க்க போறோம்னா, முதல்ல அரசியல் கட்சினா என்னங்கிற அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட கட்சி அமைப்பு முறை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குதுங்கிற அந்த முக்கியமான விதிகளை பத்தி பார்ப்போம். அதை முடிச்சுட்டு இந்தியாவோட முக்கிய கட்சிகளை பற்றியும் கடைசியா தேர்வு நோக்கத்துல என்னவெல்லாம் முக்கியம் கேளையும் பார்க்க போறோம். வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். எல்லாத்துக்கும் அடித்தளமே அரசியல் கட்சி அப்படிங்கிற வார்த்தை தான். முதல்ல அதுக்கான சரியான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அரசியல் கட்சினா என்ன? அது ஒன்றும் இல்ல, ஒரே மாதிரி அரசியல் பார்வை இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்குற ஒரு அமைப்பு. அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். சட்டப்பூர்வமான வழியில, அதாவது தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அப்புறம் அவங்க நம்புற கொள்கைகளை வச்சு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். இதுதான் ஒரு அரசியல் கட்சியோட அடிப்படை வரையறை. உலக அளவுல பாத்தீங்கன்னா கட்சிகளை அதோட கொள்கை அடிப்படையில ஒரு 4 வகையா பிரிக்கலாம். முதல்ல ரியாக்ஷனரி கட்சிகள். இவங்க பழைய சமூக பொருளாதார அரசியல் அமைப்புகளே திரும்ப கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது கன்சர்வேட்டிவ் கட்சிகள். இவங்க இருக்கிற நிலைமையே தொடரட்டும், பெரிய மாற்றம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்றவங்க. மூணாவதா வர்றது லிபரல் கட்சிகள். இவங்க இப்போ இருக்கிற அமைப்புகள்ல சில சீர்திருத்தங்கள் செஞ்சு அதை இன்னும் மேம்படுத்தணும்னு விரும்புவாங்க. கடைசியா ராடிக்கல் கட்சிகள். இவங்க இப்போ இருக்கிற அமைப்பை முழுசா மாத்திட்டு ஒரு புது அமைப்பை உருவாக்கணும்னு தீவிரமா முயற்சிப்பாங்க. இந்த கட்சி வகைகளை ஒரு கோடு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கோட்டோட இடது பக்கத்துல தீவிர மாற்றத்தை விரும்புற இடதுசாரி கட்சிகள் இருப்பாங்க. இதுக்கு நம்ம நாட்டுல சிபிஐ, சிபிஎம் கட்சிகளை உதாரணமா சொல்லலாம். நடுவுல சீர்திருத்தங்களை மட்டும் விரும்புற மையவாத கட்சிகள், உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி. வலது பக்கத்துல பழைய நிலைமையை தொடரணும்னு நினைக்கிற வலதுசாரி கட்சிகள். இதுக்கு பாஜக ஒரு நல்ல உதாரணம். சரி, உலகத்துல எத்தனை விதமான கட்சி ஆட்சி முறைகள் இருக்கு? பொதுவா 3 வகை இருக்கு. ஒன்று ஒரு கட்சி ஆட்சி முறை. இதுல ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் ஆட்சி செய்ய உரிமை இருக்கும். முன்னாள் சோவியத் யூனியன் இதுக்கு ஒரு உதாரணம். ரெண்டாவது இரு கட்சி ஆட்சி முறை. இங்க 2 பெரிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வரும். அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாம் இந்த வகை தான். மூணாவது பல கட்சி ஆட்சி முறை. இங்க நிறைய கட்சிகள் இருக்கும், அவங்க தேர்தல்ல போட்டியிட்டு ஆட்சிக்கு வர முயற்சிப்பாங்க. பிரான்ஸ், இந்தியா போன்ற நாடுகள் இதுக்கு சிறந்த உதாரணங்கள். உலகளவில் இருக்கிற முறைகளை பார்த்தோம். ஆனா நம்ம இந்திய கட்சி அமைப்பு முறை இருக்கு, அது ரொம்பவே தனித்துவமானது. அதுக்குன்னு சில பிரத்யேகமான குணங்கள் இருக்கு. அது என்னென்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்திய கட்சி அமைப்போட முதல் சில குணாதிசயங்களை பார்க்கலாம். முதல்ல இது ஒரு பல கட்சி அமைப்பு. நம்ம நாட்டில் எண்ணிலடங்காத கட்சிகள் இருக்கு. ஆனா சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து பல வருஷங்களா ஒரே ஒரு கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி தான் மத்தியிலும் சரி பல மாநிலங்கள்லயும் சரி ஆதிக்கத்தில் இருந்துச்சு. இதைத்தான் ஒரு கட்சியின் ஆதிக்கம்னு சொல்றோம். அடுத்து நம்ம நாட்டில் பல கட்சிகளுக்கு தெளிவான கொள்கை வேறுபாடுகள் இருக்காது. அவங்களோட முக்கிய நோக்கம் அதிகாரத்துக்கு வரதை மட்டும்தான். இதனால அவங்களோட கொள்கைகள் தெளிவில்லாம இருக்கும். நாலாவதா தனிநபர் வழிபாடு. பல நேரங்களில் ஒரு கட்சியோட கொள்கையை விட அந்த தலைவரோட புகழை வச்சுதான் கட்சி இயங்கும். இந்த ஒரு கட்சியின் ஆதிக்கம் அப்படிங்கிற குணத்தை பிரமுக அரசியல் ஆய்வாளர் ரஜினி கோதாரி ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. அவர் இதை வெறுமனே ஒன் பார்ட்டி டாமினன்ஸ்னு சொல்லாம காங்கிரஸ் சிஸ்டம்னே ஒரு தனி பேரையே இதுக்கு வச்சாரு. அந்த அளவுக்கு அது இந்திய அரசியல்ல ஒரு முக்கியமான காலகட்டம். இந்திய கட்சி அமைப்பின் மற்ற பண்புகளை தொடர்ந்து பார்க்கலாம். பல கட்சிகள் மதம், சாதி, மொழி போன்ற பாரம்பரிய காரணிகள் அடிப்படையில் உருவாகியிருக்கு. கூடவே ஒவ்வொரு மாநிலத்தோட நலனுக்காகவும் வலுவான பிராந்திய கட்சிகள் உருவாகியிருக்கு. அடுத்ததா உள்கட்சி பூசல், அப்புறம் பதவிக்காக ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறதுன்னு, இதனால அரசியல் நிலையற்ற தன்மைக்கு போயிடுது. கடைசியா இவ்வளவு கட்சிகள் இருந்தாலும் தேசிய அளவுல ஒரு ஒருங்கிணைந்த வலுவான எதிர்க்கட்சி இல்லாம போறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே, இது வரைக்கும் ஒரு கட்சி எப்படிப்பட்டது, இந்தியால கட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை எப்படி தேசிய கட்சினோ அல்லது மாநில கட்சினோ அங்கீகரிக்கிறாங்க, அதுக்கான விதிகள் என்னென்ன, வாங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு கட்சியை நேஷனல் பார்ட்டி, அதாவது தேசிய கட்சின்னு எலெக்ஷன் கமிஷன் எப்படி அங்கீகரிப்பாங்க? அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. மொத்தம் 3 கண்டிஷன்ஸ்.
இதுல ஏதாவது ஒன்ன பூர்த்தி செஞ்சா போதும். கண்டிஷன் என்னன்னா, குறைஞ்சது 4 மாநிலங்கள்ல நடந்த லோக்சபா அல்லது சட்டசபை தேர்தல்ல பதிவான செல்லுபடியாகிற ஓட்டுல 6% வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம 4 லோக்சபா சீட்லையும் ஜெயிக்கணும். இல்லையா? 2வது கண்டிஷன், லோக்சபாவில் மொத்த இடங்கள்ல 2% இடங்களையாவது ஜெயிக்கணும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். இந்த இடங்கள் குறைஞ்சது 3 வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கணும். 3வது கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். குறைஞ்சது 4 மாநிலங்கள்ல ஒரு மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றிருக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒன்னு நடந்தா போதும், அவங்க ஒரு தேசிய கட்சி. அதே போல ஒரு கட்சிய மாநில கட்சியா அங்கீகரிக்கிறதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்கு. இதுல மொத்தம் 5 வழிகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்னு நடந்தா போதும். உதாரணமா, அந்த மாநிலத்தோட சட்டசபை தேர்தல்ல செல்லுபடியான வாக்குகள்ல 6% 2 இடங்களையும் ஜெயிக்கணும். இல்லனா மொத்த இடங்கள்ல 3% இடங்கள் அல்லது 3 இடங்கள், இதுல எது அதிகமோ அதுல ஜெயிக்கணும். இன்னொரு வழி, அந்த மாநிலத்துல நடந்த லோக்சபா தேர்தல்ல செல்லுபடியான வாக்குகள்ல 8% வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற 5 நிபந்தனைகள்ல ஏதாவது ஒன்ன பூர்த்தி செஞ்சா அந்த கட்சிக்கு மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் கிடைச்சிரும். இப்போ அந்த விதிகளை பார்த்தோம் இல்லையா? வாங்க இந்தியாவில் இருக்கிற கட்சிகளை பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1952ல முதல் பொது தேர்தல் நடந்தப்போ நம்ம நாட்டுல 14 தேசிய கட்சிகள் இருந்துச்சு. ஆனா 2019ல அந்த எண்ணிக்கை பாதியா குறைஞ்சு வெறும் 7 தான் இருந்துச்சு. காலப்போக்குல அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. இதுதான் 1952ல நம்ம முதல் பொது தேர்தல் நடந்தப்போ தேசிய கட்சிகளா அங்கீகரிக்கப்பட்ட அந்த 14 கட்சிகளோட பட்டியல். இதுல இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாரதிய ஜனசங்கம்னு பல கட்சிகள் இருக்கு. இந்த பாரதிய ஜனசங்கம் தான் பின்னால பாஜகவா உருமாறியது. அப்போவே எவ்வளவு விதமான சித்தாந்தங்கள் இருந்திருக்குன்னு பாருங்களேன். இப்போ 2019 நிலவரப்படி பார்த்தா அன்றைக்கு இருந்த 14 கட்சிகள் இருந்து இப்போ வெறும் 7 தேசிய கட்சிகள் தான் இருக்கு. அது என்னன்னா, பகுஜன் சமாஜ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அப்புறம் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். இந்த மாற்றம் இந்திய அரசியலோட பரிணாம வளர்ச்சியை நமக்கு தெளிவா காட்டுது. இப்ப நம்ம சில முக்கியமான கட்சிகள் எப்போ யாரால தொடங்கப்பட்டதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்தியாவோட மிக பழமையான கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ல ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரால தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஷிரோமணி அகாலி தளம், அப்புறம் 1925ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. பிராந்திய அளவில் பார்த்தா ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ், அப்புறம் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் 1949ல அண்ணாதுரையால தொடங்கப்பட்டது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1964ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சிபிஎம் பிரிஞ்சு வந்தது. அப்புறம் 1966ல பால் தாக்கரே சிவசேனாவை தொடங்கினாரு. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் 1972ல அஇஅதிமுகவை ஆரம்பிச்சாரு. 1980ல பாரதிய ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியை, அதாவது பாஜகவை உருவெடுத்தது. என்டி ராமராவ் தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பிச்சாரு. காசிராம் 1984ல பகுஜன் சமாஜ் கட்சியை ஆரம்பிச்சாரு. 90ஸ்ல கூட்டணி ஆட்சிகள் ரொம்ப சகஜமாக ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல உருவான சில முக்கிய கட்சிகள்னா அசாம் கண பரிஷத், முலாயம் சிங் யாதவோட சமாஜ்வாதி கட்சி, லாலு பிரசாத் யாதவோட ராஷ்ட்ரிய ஜனதா தளம், நவீன் பட்நாயக்கோட பிஜு ஜனதா தளம், அப்புறம் மம்தா பானர்ஜியோட அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். குறிப்பா 1999ஆம் வருஷம் பல அரசியல் மாற்றங்கள் நடந்துச்சு. ஜனதா தளம் பல பிரிவுகளா உடைஞ்சு ஜனதா தளம் யுனைடெட், ஜனதா தளம் செக்யுலர்னு உருவாச்சு. அதேபோல காங்கிரஸ்லிருந்து சரத்பவார் பிரிஞ்சு வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியை, அதாவது என்சிபியை ஆரம்பிச்சார். இந்த காலகட்டத்துல தான் கூட்டணி அரசியலோட முக்கியத்துவம் ரொம்பவே அதிகரிச்சுது. சமீபத்திய காலகட்டத்தில் பார்த்தோன்னா தனி மாநில கோரிக்கைக்காக உருவான தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, அதாவது இப்போதைய பாரத ராஷ்டிர சமிதி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அப்புறம் ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய இயக்கத்திலிருந்து உருவான ஆம் ஆத்மி கட்சின்னு புது வகையான கட்சிகளும் உருவாகியிருக்கு. இந்த முழு பட்டியலும் இந்திய ஜனநாயகம் எவ்வளவு உயிர்ப்போட மாறிட்டே இருக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான சாட்சி. சரி, இதுவரைக்கும் பார்த்தத ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். இந்திய கட்சி அமைப்போட அந்த 8 முக்கிய பண்புகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்வு நோக்கத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு கட்சியை தேசிய அல்லது மாநில கட்சியை அங்கீகரிக்கிற அந்த நிபந்தனைகள், குறிப்பா அந்த 6%, 2%, 8% மாதிரியான எண்களை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதோட காங்கிரஸ் 1885, கம்யூனிஸ்ட் கட்சி 1925, அப்புறம் பாஜக 1980 உருவான ஆண்டுகளும் அடிக்கடி தேர்வுகள்ல கேட்கப்படுது. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கட்சி டெல்லியில யார் பிரதமர் ஆகணும்னு முடிவு பண்ண முடியுமா? முடியும். அதுதான் பிராந்திய கட்சிகளோட சக்தி. இந்திய அரசியலோட இந்த ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் மிக முக்கியமான ஒரு பக்கத்தை தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். நம்ம நாடு ஒண்ணுதான், ஆனா கட்சிகள் மட்டும் 100 கணக்குல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? ஒவ்வொரு மாநிலத்தோட தனித்துவமான குரலா ஒலிக்கிற இந்த பிராந்திய கட்சிகள் நம்ம ஜனநாயகத்தை வலுப்படுத்துதா இல்ல பலவீனப்படுத்துதா? வாங்க, இதுக்கான விடயத்தான் நாம தேட போறோம். சரி, முதல்ல பிராந்திய கட்சினா என்னன்னு பாத்திரலாம்.
ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் செயல்படுற ஒரு அரசியல் கட்சி தான் அது. அவங்களோட முழு கவனமும் எதுல இருக்கும்னா, அந்த பகுதியோட மொழி, கலாச்சாரம், அங்க இருக்கிற மக்களோட நலன்கள் இதுக்காக குரல் கொடுக்கறதுல தான். ஓகே. அப்போ ஒரு கட்சியை நம்ம எப்படி பிராந்திய கட்சின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது? தேசிய கட்சிகளுக்கும் இதுக்கும் என்னதான் வித்தியாசம்? வாங்க அதோட குணாதிசயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பிராந்திய கட்சிகளுக்குன்னு சில தனித்துவமான குணங்கள் இருக்கு. ஒன்னு, அவங்களோட செல்வாக்கு ஒரு மாநிலத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயோ மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது, அவங்க எப்பவும் அந்த பகுதியோட மொழி, கலாச்சாரம் இல்லனா அங்க இருக்கிற மக்களோட பிரச்சனைகளை பத்தி தான் பேசுவாங்க. ஸ்டான்லி கோச்னாக்னு ஒரு அரசியல் நிபுணர் சொல்ற மாதிரி, உள்ளூர் மக்களோட கோவத்தையும் அவங்களோட மொழி, சாதி மாதிரியான உணர்வுகளையும் அரசியலாக்குறதுல இவங்க கெட்டிக்காரங்க. இவங்களோட மெயின் டார்கெட்டே மாநிலத்துல ஆட்சியை பிடிக்கிறது தான். அதனாலதான் மாநிலங்களுக்கு இன்னும் அதிக பவர் கொடுங்கன்னு இவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, எல்லா பிராந்திய கட்சிகளும் ஒரே மாதிரி தானான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அதுங்க உருவான விதத்திலயும் சரி, வேலை செய்யற விதத்திலயும் சரி, நிறைய வகைகள் இருக்கு. இப்போ அந்த வகைகள் என்னென்ன, இந்த கட்சிகள் எல்லாம் ஏன் இவ்ளோ அதிகமா உருவாச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவா பிராந்திய கட்சிகளை நாம ஒரு 4 வகையா பிரிக்கலாம். முத வகை, ஒரு பகுதியோட கலாச்சாரம் இல்லனா இனத்தோட அடிப்படையில உருவான கட்சிகள். நம்ம டிஎம்கே, சிவசேனா இதெல்லாம் இதுக்கு நல்ல உதாரணம். ரெண்டாவது வகை, பார்வையெல்லாம் அகில இந்திய லெவல்ல இருந்தாலும் அவங்களோட தளம், அதாவது செல்வாக்கு ஒரு மாநிலத்துல மட்டும்தான் இருக்கும். இதுக்கு உதாரணம் சமாஜ்வாதி கட்சி. மூணாவது, பெரிய தேசிய கட்சிகள்ல இருந்து உடைஞ்சிட்டு வந்து உருவான கட்சிகள். திரிணாமுல் காங்கிரஸ் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நாலாவது வகை, ஒரு தனிப்பட்ட தலைவரோட செல்வாக்க மட்டுமே வச்சு உருவான கட்சிகள். அந்த தலைவர் இருக்கிற வரைக்கும் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அவருக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. சரி, இந்தியா முழுக்க எப்படி இவ்ளோ பிராந்திய கட்சிகள் உருவாச்சு? இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு? வாங்க அதையும் கொஞ்சம் விரிவாகவே அலசி பார்ப்போம். இந்த பிராந்திய கட்சிகள் எல்லாம் திடீர்னு ஒரே நாள்ல முளைச்சு வரல. அதுக்கு பின்னாடி பல ஆழமான காரணங்கள் இருக்கு. முதல் மற்றும் முக்கியமான காரணம் இந்தியாவோட பன்முகத்தன்மை. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனி மொழி, தனி கலாச்சாரம், தனி அடையாளம் இருக்கு. இந்த அடையாளத்தை தேசிய கட்சிகள் சரியா புரிஞ்சுக்காதப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்ப பிராந்திய கட்சிகள் உருவாச்சு. அதோட பொருளாதார ஏற்றத்தாழ்வும் ஒரு பெரிய காரணம். சில பகுதிகள் மட்டும் நல்லா வளர்ந்து மத்த பகுதிகள் பின்தங்கி போகும்போது அந்த மக்களோட கோபம் ஒரு அரசியல் சக்தியா மாறுது. இதுக்கு மேல மொழி வாரியா மாநிலங்களை பிரிச்சதும் இந்த கட்சிகளோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உந்துதலா அமைஞ்சது. இது மட்டும் இல்லாம சில அரசியல் காரணங்களும் இருக்கு. பாத்தீங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த பிராந்திய தலைவர்கள் உருவாகும்போது தேசிய கட்சிகள்ல அவங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காது. அப்போ அவங்க தனி கட்சி ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பெரிய கட்சிகளுக்குள்ளேயே கோஷ்டி சண்டை வந்து அதிலிருந்து பிரிஞ்சு வர்றவங்களும் ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. ஒரு காலத்துல மத்தியில ஒரு பலமான எதிர்க்கட்சியே இல்லாதப்போ அந்த இடத்தையும் இந்த பிராந்திய கட்சிகள் தான் நிரப்பிச்சு. இது கூடவே சாதி, மதம் மாதிரியான அடையாளங்களும் பழங்குடி மக்கள் தங்களை அந்நியமா உணர்ந்ததும் கூட புதுசு புதுசா கட்சிகள் உருவாக ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. இப்போ நீங்க நினைக்கலாம், பிராந்திய கட்சிகளால இவ்ளோ பிரச்சனையானு. ஆனா அதால தீமைகள் மட்டும்தான் இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. இந்திய அரசியல்ல அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் பங்களிப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. பிராந்திய கட்சிகளால பல நன்மைகள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பல மாநிலங்கள்ல இவங்க ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்திருக்காங்க. ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியே இல்லாம இருந்துச்சு. அந்த ஒற்றை ஆதிக்கத்தை உடைச்சு ஜனநாயகத்தை உயிர் போட வச்சது இவங்க தான். KR பாம்பால்ங்கிற அரசியல் ஆய்வாளர் சொல்ற மாதிரி இவங்க தான் மாநில உரிமைகளுக்காக மத்திய அரசு கிட்ட பேசி மத்திய மாநில உறவுகளை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. இதனால டெல்லியில இருக்கிறவங்க மாநிலங்களோட குரலை கேட்டே ஆகணும்னு ஒரு நிலைமை உருவாச்சு. அரசியல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியை கொண்டு வந்து சாதாரண மக்களையும் அதுல பங்கெடுக்க வச்சாங்க. வாக்காளர்களுக்கும் இனி ஒரே ஒரு ஆப்ஷன் இல்ல, பல ஆப்ஷன்கள் இருக்குங்கிற நிலையை உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்ல, உள்ளூர் பிரச்சனைகளை எல்லாம் தேசிய அளவுல கொண்டு போய் மக்கள் மத்தியில ஒரு அரசியல் விழிப்புணர்வை இவங்க அதிகமாக்குனாங்க. JR சிவாஜின்ற சிந்தனையாளர் சொல்ற மாதிரி மத்திய அரசு சர்வாதிகார போக்கோட போகாம இருக்கிறதுக்கு ஒரு பிரேக் மாதிரி இவங்க செயல்பட்டாங்க. ஜனநாயகத்துல சிறுபான்மையினரோட குரலும் கேட்கணும்னு உறுதி செஞ்சாங்க. கவர்னர்கள் சில சமயம் பாரபட்சமா நடந்துகிட்டா அதை தட்டி கேட்டதும் இவங்க தான். இன்னைக்கு நிலைமை என்னன்னா, டெல்லியில யார் ஆட்சி அமைக்கணுங்கிறத தீர்மானிக்கிற கிங் மேக்கர்களா இந்த பிராந்திய கட்சிகள் தான் இருக்காங்க. சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கு. ஆனா இந்த நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கே. பிராந்திய கட்சிகளால சில சவால்களும் பிரச்சனைகளும் வரதானே செய்து. அது என்னன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இப்போ இதோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். அதாவது பிராந்திய கட்சிகளால வர பிரச்சனைகளும் சவால்களும் என்னென்ன. பிராந்திய கட்சிகள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னன்னா, சில நேரங்கள்ல அவங்க நம்ம தேசம்ங்கிறத மறந்துட்டு நம்ம மாநிலம்னு மட்டும் யோசிக்கிறது தான்.
தேசிய நலனை விட மாநில நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது பிரிவினைவாதத்துக்கு வழிவகுக்க வாய்ப்பிருக்கு. உதாரணத்துக்கு 2 மாநிலங்களுக்கு நடுவுல நதிநீர் பிரச்சனை, எல்லை தகராறுலாம் வரும்போது இவங்க ரொம்ப புடிவாதமா இருக்கிறதுனால தீர்வு கிடைக்கிறது ரொம்ப தாமதமாகுது. இது போக சில கட்சிகள் மேல ஊழல், குடும்ப அரசியல்னு குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஓட்டுக்காக இலவச திட்டங்களை அறிவிச்சு மாநிலத்தோட பொருளாதாரத்தையே பாதிக்கிறதுங்கிற விமர்சனமும் இருக்கு. கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது தங்களோட குறுகிய நோக்கங்களுக்காக மத்திய அரசுக்கு தேவையில்லாத அழுத்தம் கொடுக்கறதும் நடக்குது. ஆக மொத்தம் இந்திய அரசியலுங்கிறது ஒரு மெல்லிய கயிறு மேல நடக்கிற மாதிரி தான். ஒரு பக்கம் ஒவ்வொரு மாநிலத்தோட தனிப்பட்ட தேவைகள், கலாச்சாரம், வளர்ச்சி. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த தேசத்தோட ஒற்றுமை, பாதுகாப்பு, வளர்ச்சி. இந்த 2க்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கொண்டு வரது தான் இந்திய ஜனநாயகத்துக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வாங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துட்டு பரீட்சைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, பிராந்திய கட்சிகள் இந்தியாவோட பன்முகத்தன்மையோட ஒரு அரசியல் வெளிப்பாடு. அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம்னு பல காரணங்களால தான் அதுங்க உருவாச்சு. இதுங்க ஜனநாயகத்தை வலுப்படுத்துற வேலையும் செய்யுது, அதே சமயம் தேசிய ஒற்றுமைக்கு சில சவால்களையும் கொண்டு வருது. குறிப்பா கூட்டணி ஆட்சி நடக்கிற காலங்கள்ல இவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தலைப்புல இருந்து நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, கூட்டணி அரசாங்கம், இந்த கான்செப்ட்களை நல்லா புரிஞ்சுக்கணும். மத்திய மாநில உறவுகள் மேலையும் தேசிய ஒருங்கிணைப்பு மேலையும் பிராந்திய கட்சிகளோட தாக்கம் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமா பிராந்தியவாதம் வேற, குறுகிய மனப்பான்மை வேற. இதுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தன் பகுதியோட வளர்ச்சிக்காக குரல் கொடுக்கறது பிராந்தியவாதம், அது ஜனநாயகத்துக்கு நல்லது. ஆனா நாட்டு நலனை பத்தி கவலைப்படாம ஏன் பகுதி மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறது குறுகிய மனப்பான்மை, அது நாட்டுக்கு ஆபத்தானது. இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். இந்திய தேர்தல்கள் இது வெறும் செய்திகள்ல வர்ற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக திருவிழான்னு சொன்னா அது நம்ம இந்திய தேர்தல் தான். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள், பல லட்சம் வாக்குச்சாவடிகள். இது வெறும் ஒரு நாள் நம்ம போய் ஓட்டு போடுறது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. அப்படின்னா உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற நம்ம ஜனநாயகம் எப்படி இந்த தேர்தலை நடத்துது? இந்த பிரம்மாண்டமான அமைப்பு, இந்த சிஸ்டம் எப்படி இவ்ளோ துல்லியமா வேலை செய்யுது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு விழாவாரியா பார்க்க போறோம். சரி, இந்த முழு ப்ராசஸையும் புரிஞ்சுக்க நாம இதை 6 பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல நம்ம அரசியலமைப்பு சட்டம் தேர்தலுக்கு என்ன மாதிரியான கட்டமைப்பை கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். 2வதா இந்த தேர்தலை நடத்துற பாதுகாவலர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். 3வது தேர்தல் அறிவிப்புல இருந்து ஓட்டு போடுற வரைக்கும் உள்ள அந்த பயணத்தை பத்தி பார்ப்போம். அடுத்து வாக்குப்பதிவு எப்படி நடத்தப்படுது, தீர்ப்பு எப்படி வருது, சட்ட சிக்கல்கள் வந்தா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். கடைசியா நம்ம லோக்சபா தேர்தல் வரலாற்றையும் ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிடுவோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். அரசியலமைப்பு கட்டமைப்பு. நம்ம தேர்தல் முறைங்கிறது ஏதோ திடீர்னு கொண்டு வந்த விதிகள் கிடையாது. அதுக்கு ஒரு ரொம்ப ஆழமான, உறுதியான அடித்தளம் இருக்கு. அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி 15ல சரத்து 324ல இருந்து 329 வரைக்கும் தேர்தல்களை பத்தி தான் முழுமையா விளக்கப்பட்டிருக்கு. இதுல சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. முதல்ல சரத்து 324. இதுதான் இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து தேர்தலை சுதந்திரமாவும் நேர்மையாவும் நடத்த வழிவகுக்குது. 2வது முக்கியமான கொள்கை, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரே ஒரு பொது வாக்காளர் பட்டியல் தான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆங்கிலேயர் காலத்துல மத ரீதியா தனித்தனி வாக்காளர் பட்டியல் இருந்துச்சு. அந்த பிரிவினைக்கு இப்ப இடமே இல்ல. 3வதா, மதம், இனம், ஜாதி, பாலினம்னு எந்த ஒரு அடிப்படையிலும் ஒருத்தர வாக்காளர் பட்டியல்ல சேர்க்க மறுக்கக்கூடாது. இதுதான் உண்மையான ஜனநாயக சமத்துவத்தை உறுதி செய்யுது. அடுத்ததா, வயது வந்தோர் வாக்குரிமை, அதாவது அடல்ட் பிரான்ச்சைஸ். இது என்ன சொல்லுதுன்னா, 18 வயசு பூர்த்தியான எல்லா இந்திய குடிமகனுக்கும் ஓட்டுரிமை உண்டே. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஆரம்பத்துல நம்ம அரசியலமைப்புல இது 21 வயசா இருந்துச்சு. ஆனா 1988ல கொண்டு வந்த 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா இத 18 வயசா குறைச்சாங்க. அப்புறம் தேர்தல் சம்பந்தமான சட்டங்களை ஏற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? முழுமையான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. மாநில சட்டமன்றங்களும் சட்டம் இயற்றலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அவங்க இயற்ற சட்டம் நாடாளுமன்றம் இயற்றின சட்டத்துக்கு முரணா இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தா நாடாளுமன்ற சட்டம் தான் செல்லுபடியாகும். இன்னொரு முக்கியமான அம்சம் தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன். இந்த தொகுதி எல்லைகளை மாற்றி அமைக்கிறாங்க இல்லையா, அந்த முடிவை எந்த நீதிமன்றத்திலையும் கேள்வி கேட்க முடியாது. அதுதான் இறுதி முடிவு. கடைசியா, தேர்தல் சம்பந்தமான தகராறுகள். ஒரு தேர்தல் முடிவுல தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சா அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போக ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு பேரு தேர்தல் மனு, அதாவது எலெக்ஷன் பெட்டிஷன். இந்த மனுவை உயர்நீதிமன்றத்துல தான் தாக்கல் செய்யணும்.
இது சம்பந்தமா எல் சந்திரகுமார் வழக்குல 1997ல சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லுச்சு. அது என்னன்னா, இந்த மாதிரி தேர்தல் மனுக்களை விசாரிக்கிற உயர்நீதிமன்றத்தோட அதிகாரம் அரசியல் அமைப்போட அடிப்படை கட்டமைப்போட ஒரு பகுதி, அதை நாடாளுமன்றம் சட்டத்தால கூட நீக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப நாம இந்த அட்டவணைய கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுல தேர்தல்கள் சம்பந்தமான முக்கியமான சரத்துகள் எல்லாம் இருக்கு. முதல்ல சரத்து 324. இதுதான் தேர்தல் ஆணையத்தோட மேற்பார்வை, இயக்கம் மற்றும் கட்டுப்பாடு பத்தினது. சுருக்கமா சொன்னா தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்கிற சரத்து இதுதான். அடுத்த சரத்து 325. மதம், இனம், ஜாதி, பாலினம் அடிப்படையில யாரையும் வாக்காளர் பட்டியல்ல சேர்க்க மறுக்கக்கூடாது. இதுதான் இந்த சரத்தோட சாராம்சம். அடுத்தது சரத்து 326. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில நடக்கணும்னு இது சொல்லுது. அதாவது 18 வயசான எல்லோருக்கும் ஓட்டுரிமை. சரத்து 327 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் சம்பந்தமா சட்டம் இயற்ற அதிகாரம் கொடுக்குது. சரத்து 328 இதே மாதிரி மாநில சட்டமன்றங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது. சரத்து 329 தேர்தல் விஷயங்கள்ல நீதிமன்றங்கள் தலையிட தடை விதிக்குது. கடைசியா சரத்து 329A. இது பிரதம மந்திரியும் சபாநாயகரும் சம்பந்தப்பட்ட தேர்தல்கள் பத்தின ஒரு சிறப்பு விதி. ஆனா இத 44வது சட்ட திருத்தம் மூலமா 1978ல நீக்கிட்டாங்க. இந்த சரத்துகள் தான் நம்ம தேர்தல் நடைமுறையோட அஸ்திவாரம். அடுத்ததா நாம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். வாக்குச்சீட்டின் பாதுகாவலர்கள். சரி, விதிகள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த விதிகளை சரியா அமல்படுத்தி தேர்தலை நேர்மையா நடத்துறது யாரு? கிரிக்கெட்ல அம்பையர் மாதிரி இந்த ஜனநாயக திருவிழாவோட நடுவர்கள் யாரு? வாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு தேர்தல் அமைப்பும் ஒரு பிரமிட் மாதிரி செயல்படுது. இதோட உச்சியில இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது இசிஐ இருக்கு. அதுக்கு கீழே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, அதாவது சிஇஓ இருப்பாரு. அவருக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதாவது டிஇஓ செயல்படுவாரு. அப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தலை நடத்துற முழு பொறுப்பும் தேர்தல் நடத்தும் அதிகாரி, அதாவது ரிட்டர்னிங் ஆபீசர் கிட்ட தான் இருக்கும். வாக்காளர் பட்டியலை தயார் செய்யறது தேர்தல் பதிவு அதிகாரி இஆர்ஓவோட வேலை. கடைசியா வாக்குப்பதிவு அன்னைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியை நிர்வகிக்கிற தலைமை அலுவலர், அதாவது பிரிசைடிங் ஆபீசர் தான் இந்த அமைப்போட மிக முக்கியமான அடித்தளமாயிருக்காரு. தேர்தல் ஆணையம் டெல்லியில இருந்துட்டு எப்படி நாடு முழுக்க தேர்தல் சரியா நடக்குதான்னு கண்காணிக்க முடியும்? அதுக்கு தான் பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. இவங்கள தேர்தல் ஆணையத்தோட கண்கள் மற்றும் காதுகள்னு சொல்லலாம். இதுல 3 வகை இருக்கு. பொது பார்வையாளர்கள் தேர்தல் நடைமுறைகள்லாம் சரியா நடக்குதான்னு பார்ப்பாங்க. செலவன பார்வையாளர்கள் வேட்பாளர்களோட தேர்தல் செலவுகளை கண்காணிப்பாங்க. கடைசியா காவல்துறை பார்வையாளர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராம தேர்தல் அமைதியா நடக்கிறத உறுதி செய்வாங்க. சரி, இப்போ தேர்தல் அறிவிப்பு வந்த நொடியிலிருந்து நம்ம ஓட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு ஒரு பயணமாவே பார்க்கலாமா? வாங்க பகுதி 3 மற்றும் 4க்குள்ள போகலாம். இந்த தேர்தல் பயணம்ங்கிறது ஒரு 5 முக்கியமான கட்டங்களை கொண்டது. முதல்ல தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்கும். அறிவிப்பு வந்ததும் வேட்பாளர்கள் தங்களோட வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தாக்கல் செய்யப்பட்ட எல்லா மனுக்களையும் தேர்தல் அதிகாரி ஆய்வு செய்வார், தகுதியற்ற மனுக்களை நிராகரிப்பார். அதுக்கு பிறகு வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை வாபஸ் பெற 2 நாள் அவகாசம் வழங்கப்படும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இதுக்கு பிறகுதான் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஆரம்பிக்கும். அது வாக்குப்பதிவு நாளுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிவுக்கு வரும். கடைசியா வாக்குப்பதிவு நாள். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுற அந்த நொடியிலிருந்தே மாதிரி நன்னடத்தை விதிகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துடும். இது அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் ஒரு ரூல் புக் மாதிரி. உதாரணமா, ஆளுங்கட்சியினர் அரசு வாகனங்களையோ அரசு ஊழியர்களையோ பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. புதுசா எந்த ஒரு அரசு திட்டத்தையும் அறிவிக்கக்கூடாது. இது எதுக்குன்னா, எல்லாருக்கும் சமமான ஒரு களத்தை உருவாக்கணும், அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு காலத்துல நாம எல்லாம் வாக்குச்சீட்டுல நமக்கு பிடிச்ச சின்னத்துக்கு நேரா முத்திர குத்தி அதை ஒரு பெட்டியில போடுவோம். ஆனா 1998லிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதாவது இவிஎம்கள் படிப்படியா அறிமுகமாகி 2004 மக்களவைத் தேர்தல்ல இந்தியா முழுக்க இதுதான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இது இந்திய தேர்தல் முறையில ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சின்னே சொல்லலாம். சரி, இந்த இவிஎம் மெஷினால என்னென்ன நன்மைகள்? முதல்ல செல்லாத வாக்குகள்ங்கிற பேச்சுக்கே இடமில்ல. முன்னாடி முத்திர சரியா விழலேன்னா ஓட்டு செல்லாம போயிடும். இப்ப அந்த பிரச்சனை சுத்தமா இல்ல. 2வது, ஓட்டு எண்ணுறது ரொம்ப வேகமாயிடுச்சு. முடிவுகளுக்காக பல நாட்கள் காத்திருக்க வேண்டியது இல்ல. 3வது, கோடிக்கணக்கான மரங்களை வெட்டி பேப்பர் தயாரிக்கிறது தவிர்க்கப்படுது. இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது. 4வதா, இந்த பேப்பரை அச்சிடுறதுக்கான செலவும் கணிசமா குறையுது. ஓகே, வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்சது. அடுத்தென்ன? வெற்றியாளர் எப்படி தீர்மானிக்கப்படுறார்? ஒருவேளை தேர்தல் முறைகேடா நடந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தா சட்டப்படி என்ன செய்ய முடியும்? வாங்க இத பத்தி 5வது பகுதியில பார்க்கலாம்.
நம்ம நாட்டுல மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட்ங்கிற முறையை நாம பின்பற்றோம். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஓட்டப்பந்தய மாதிரி தான். யார் முதல்ல ஃபினிஷிங் கோட்டை தொடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அதே போல ஒரு தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர்கள்ல யார் அதிக ஓட்டுகள் வாங்குறாங்களோ அவர் தான் வெற்றியாளர்னு தேர்தல் நடத்தும் அதிகாரியால அறிவிக்கப்படுவார். மத்தவங்கள விட ஒரே ஒரு ஓட்டு அதிகமா வாங்கினா கூட வெற்றிதான். ஒருவேளை நீங்க ஓட்டு போட்ட தொகுதியில தேர்தல் நியாயமா நடக்கலன்னு உங்களுக்கு தோணுது, இல்ல ஜெயிச்ச வேட்பாளர் ஏதாவது முறைகேடு பண்ணிட்டாருன்னு சந்தேகம் வருது. அப்போ என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பேர் தான் தேர்தல் மனு, அதாவது எலெக்ஷன் பெட்டிஷன். தோற்ற வேட்பாளர் மட்டும் இல்ல, அந்த தொகுதியைச் சேர்ந்த எந்த ஒரு வாக்காளர் கூட தேர்தல் முடிவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரலாம். அந்த வழக்குல அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்குன்னு நீதிமன்றம் முடிவு செஞ்சா அந்த தேர்தலையே செல்லாதுன்னு அறிவிக்க முடியும். தேவைப்பட்டா அந்த தொகுதியில மறுதேர்தல் நடத்தவும் உத்தரவிடலாம். சரி, நம்ம இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த சட்டங்கள், விதிகள் எல்லாம் நடைமுறையில எப்படி செயல்பட்டிருக்கணும். வாங்க, சுதந்திர இந்தியாவோட முதல் தேர்தல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த மக்களவை தேர்தல்களோட முடிவுகளை ஒரு வரலாற்று பார்வையா பார்க்கலாம். இப்போ திரையில பார்க்குற இந்த அட்டவணை 1952 இருந்து 1980 வரைக்கும் நடந்த முதல் 7 மக்களவைத் தேர்தல்களோட முடிவுகளை காட்டுது. முதல் தேர்தல்ல 489 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி 364 இடங்களை வென்று ஆட்சியை பிடிச்சது. இந்த ஆதிக்கம் 1957, 1962, 1967, 1971 தேர்தல்களையும் தொடர்ந்தது. ஆனா 1977 நடந்த 6வது தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. முதல் முறையா காங்கிரஸ் கட்சி தோல்வியடைஞ்சு ஜனதா கட்சி 295 இடங்களோட ஆட்சிக்கு வந்தது. இது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனை. இப்போ 1991 இருந்து 2019 வரைக்கும் நடந்த தேர்தல்களை பார்க்கலாம். 90கள்ல இருந்து இந்திய அரசியல்ல கூட்டணி ஆட்சி காலம் ஆரம்பிச்சது. எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாச்சு. இந்த காலகட்டத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய தேசிய சக்தியா வளர்ந்தது. பல கூட்டணி அரசாங்கங்கள் வந்து போச்சு. ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு 2014 நடந்த 16வது தேர்தல்ல பாஜக 282 இடங்களோட தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது. இந்த வெற்றி 2019 தேர்தலையும் 303 இடங்களோட தொடர்ந்தது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா நினைவுபடுத்தி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்போட பகுதி 15ல சரத்து 324லிருந்து 329 வரைக்கும் தேர்தல்களை பத்தி சொல்லுது. 18 வயசு நிரம்பிய எல்லோருக்கும் வாக்குரிமை உண்டு. சுதந்திரமான இந்திய தேர்தல் ஆணையம் தான் தேர்தல்களை நடத்துது. நாம முதலில் வருபவருக்கே வெற்றிங்கிற முறையை பின்பற்றோம். தேர்தல் தொடர்பான புகார்களை உயர்நீதிமன்றத்துல தேர்தல் மனு மூலமா தான் எழுப்ப முடியும். இதெல்லாம் தான் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்காக சில முக்கிய குறிப்புகள். சரத்து 324 பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாக்குரிமை வயதை 21லிருந்து 18 குறைச்ச 61வது சட்ட திருத்தம் 1988 ரொம்ப முக்கியம். அப்புறம் எல் சந்திரகுமார் வழக்கு 1997. இது தவிர தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் தலைமை அலுவலரோட பணிகள், மாதிரி நன்னடத்தை விதிகளோட நோக்கம், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கேள்விகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. இந்திய ஜனநாயகம் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது தேர்தல்கள் தான். ஆனா இந்த பிரம்மாண்டமான தேர்தல்களை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய வீட்டை கட்டுற மாதிரி. அப்போ அந்த வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் எது? அதோட அஸ்திவாரம் எது? தூண்கள் எது? வாங்க, இந்திய தேர்தலுங்கிற இந்த பெரிய மாளிகையை நிர்வகிக்கிற சட்டங்களோட கட்டமைப்பை நாம ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சரி, இதுதான் இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா. முதல்ல அரசியலமைப்புங்கிற அடித்தளத்துல ஆரம்பிச்சு அப்புறம் ஆர்பிஐ சட்டங்கள்ங்கிற முக்கியமான தூண்களை பார்த்து எல்லை மறுவரையறை, துணை சட்டங்கள், விதிகள்னு இந்த முழு தேர்தல் கட்டமைப்பையும் நாம ஒன்னொன்னா அலசி ஆராய போறோம். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பில்டிங் கட்டணும்னாலும் முதல்ல தேவை ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் இல்லையா? நம்ம இந்திய தேர்தல் முறைக்கு அந்த மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம். தேர்தல்கள் எப்படி இருக்கணும், அதோட அடிப்படை நோக்கம் என்னன்னு இது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குது. ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு வீடு கட்டுற முழு வேலையையும் நம்ம பாராளுமன்றத்துக்கிட்ட விட்டுடுது. உதாரணத்துக்கு ஆர்டிகல் 81ம் 170யும் என்ன சொல்லுதுன்னா, மக்களவையிலையும் மாநில சட்டசபைகள்லையும் அதிகபட்சமா இத்தனை பேர் தான் இருக்கலாம்னு ஒரு லிமிட் வைக்குது. ஆர்டிகல் 171 சட்ட மேலவைகளுக்கு லிமிட் சொல்லுது. ஆனா அந்த சீட்ஸை மாநிலங்களுக்குள்ள எப்படி பிரிக்கிறது, தொகுதிகளோட எல்லைகளை எப்படி வரையறுக்கிறது மாதிரியான முக்கியமான விவரங்கள் எல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி சட்டங்கள் மூலமா முடிவு செஞ்சுக்கலாம்னு அரசியலமைப்பு சொல்லுது. இதனாலதான் மத்த தேர்தல் சட்டங்கள் எல்லாமே உருவாச்சு. ஓகே, இப்போ நாம நிஜமாவே பில்டிங் வேலைக்குள்ள போறோம். முத வேலை என்ன? ஃபவுண்டேஷன் போடுறது. அந்த அஸ்திவாரம் போடுற வேலையதான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950, அதாவது ஆர்பிஏ 1950 செய்யுது. தேர்தல்ங்கிற கட்டிடம் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்க தேவையான எல்லா ஆரம்பகட்ட வேலைகளையும் பாத்துக்கிறது இந்த சட்டம் தான். அப்போ இந்த அஸ்திவாரத்துல என்னெல்லாம் இருக்கு? முதல்ல பார்லிமெண்ட் மற்றும் சட்டமன்றங்களுக்கு சீட்ஸை ஒதுக்குறது.
தொகுதிகளை வரையறை செய்யறது. ரொம்ப ரொம்ப முக்கியமா யாரு ஓட்டு போடலாம் யாரு போட முடியாதுன்னு சொல்லி வாக்காளர் பட்டியலை தயார் பண்றது. ஏன்னா வாக்காளர் பட்டியலே இல்லாம தேர்தலை நடத்த முடியுமா? அது மட்டும் இல்ல, இந்த பெரிய வேலையை செய்ய தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி மாதிரியான ஆபீசர்ஸை நியமிக்கிறதும் இந்த சட்டத்தின் கீழேதான். தேர்தல் வேலையில தாமதம் வரக்கூடாதுன்னு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிவில் கோர்ட் தலையிட முடியாதுன்னு இது உறுதி செய்யுது. சுருக்கமா சொல்லணும்னா, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லா தயாரிப்பு வேலையும் இந்த 1950 சட்டத்துக்குள்ளதான் வரும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டாச்சு. அடுத்து அதுக்கு மேல சுவரை எழுப்பி கூரை போட்டு ஒரு முழு வீட்டையே கட்டணும் இல்லையா? அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் வேலையை தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 செய்யுது. அதாவது தேர்தல் அறிவிச்ச தேதியிலிருந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் தேர்தலை நடத்துறதுக்கான முழு வழிமுறைகளையும் இந்த சட்டம் தான் பாத்துக்குது. இந்த 2 சட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, RPA 1950ங்கிறது தேர்தலுக்கான தயாரிப்பு வேலை. அதாவது வாக்காளர்கள் யாரு, தொகுதிகள் எதுன்னு முடிவு பண்றது. ஆனா RPA 1951ங்கிறது தேர்தலை நடத்துற வேலை. வேட்பாளர்கள், ஓட்டுப்பதிவு, தேர்தல் குற்றங்கள், வழக்குகள்னு எல்லாத்தையும் இதுதான் பாத்துக்கும். சிம்பிளா சொல்லணும்னா 1950 தயார் பண்ணுது, 1951 செயல்படுத்துது. அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த 1951 சட்டத்துல அப்படி என்னதான் இருக்கு? முதல்ல தேர்தல்ல நிக்கிற ஒரு வேட்பாளருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், என்னென்ன காரணங்களுக்காக அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார்னு இது சொல்லுது. இங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இது வாக்காளருக்கான தகுதி இல்ல, வேட்பாளருக்கான தகுதி. அப்புறம் பொது தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடுறது, அரசியல் கட்சிகளை பதிவு பண்றது, தேர்தல் நடத்துறதுக்கான நிர்வாக ஏற்பாடுகளை பாத்துக்கிறதுன்னு எல்லாமே இதுல தான் வரும். கூடவே வேட்புமனு தாக்கல், ஓட்டுப்பதிவு, ஓட்டு எண்ணிக்கை மாதிரியான தேர்தல் செயல்முறைகளோட இதயம் போன்ற பகுதிகளும், வேட்பாளர்கள் அவங்களோட சொத்து விவரங்களை சொல்றது, தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்துறது மாதிரியான விதிகளும் இதுக்குள்ளதான் இருக்கு. தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த சட்டத்தோட வேலை முடிஞ்சிடுமா? இல்லவே இல்ல. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு சில உதவிகளை வழங்குறது, தேர்தல் முடிவுகள்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எப்படி விசாரிக்கிறது, முறைகேடுகள், குற்றங்கள்னா எது எதுன்னு தெளிவா வரையறுக்கிறதுன்னு பல முக்கியமான விஷயங்கள் இதுல இருக்கு. ஒரு மெம்பர் தகுதி இழப்பு செய்யப்படும்போது தேர்தல் ஆணையத்தோட பவர் என்ன, ஒரு தொகுதி காலியானா இடைத்தேர்தல் நடத்துறதுக்கான டைம் லிமிட் என்னன்னு இது தெளிவுபடுத்துது. இங்கேயும் தேர்தல் வழக்குகளை வேகமா முடிக்க சிவில் கோர்ட்டோட தலையீடு தடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரு வீடு கட்டுறோம். வருஷம் போக போக குடும்பம் பெருசாகும். அப்போ என்ன பண்ணுவோம்? வீட்டை கொஞ்சம் மாத்தி கட்டுவோம், புதுப்பிப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் மக்கள் தொகை மாற மாற தேர்தல் தொகுதிகளோட எல்லைகளையும் நாம மாத்தி அமைக்கணும். அந்த பணியை தான் எல்லை மறுவரையறை சட்டம், அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்ட் செய்யுது. ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்புங்கிற ஜனநாயகத்தோட அடிப்படைய இதுதான் உறுதி செய்யுது. ஏன் இப்படி ஒரு புதுப்பித்தல் தேவைப்பட்டுச்சு? கடைசியா 1971 சென்சஸ் வச்சுதான் தொகுதியை பிரிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் 30 வருஷத்துல என்ன ஆச்சு? நகரமயமாதல், மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுனால சில தொகுதிகள்ல மக்கள் தொகை ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு, சில தொகுதிகள்ல கம்மியா இருந்துச்சு. இதனால ஒரு MP 10 லட்சம் பேருக்கும் இன்னொரு MP 30 லட்சம் பேருக்கும் பிரதிநிதியா இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இது ஒரு சரியான பிரதிநிதித்துவம் இல்லையே. இந்த ஏற்றத்தாழ்வை சரி பண்ணத்தான் 2001 சென்சஸ் அடிப்படையில 2002ல இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த எல்லை மறுவரையறை வேலை இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. சுதந்திரம் கிடைச்சதும் 1952, 1962, அப்புறம் 1972ல இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா தான் 2002ல அடுத்த மறுவரையறைக்கான சட்டம் வந்துச்சு. ஒரு வீட்டை செங்கல், சிமெண்ட் வச்சு மட்டும் கட்டி முடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு கதவு, ஜன்னல், வயரிங்னு ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் வேணும். அதே மாதிரிதான் தேர்தல்ங்கிற இந்த பெரிய கட்டமைப்பை முழுமையாக்க சில துணை சட்டங்களும் இருக்கு. அவைதான் இந்த சிஸ்டமோட நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ். இதுல சில முக்கியமான சட்டங்கள் என்னன்னா, பாராளுமன்ற தகுதி இழப்பு தடுப்புச் சட்டம் 1959. இது என்ன சொல்லுதுன்னா, சில அரசு பதவிகள்ல இருந்தா கூட எம்பிக்கள் தகுதி இழப்பு செய்யப்பட மாட்டாங்கன்னு சொல்லுது. SC and ST ஆணைகள் திருத்தச் சட்டம் 1976 இடஒதுக்கீடு தொடர்பான பட்டியல்களை பாத்துக்குது. இது போக யூனியன் பிரதேசங்கள் மற்றும் டெல்லி மாதிரியான பகுதிகளுக்கான தனி சட்டங்களும், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி தேர்தல்களை நடத்துறதுக்கான ஒரு ஸ்பெஷல் சட்டமும் இந்த அமைப்பு முழுமையாக்குது. சட்டங்கள் ஒரு மிஷினோட டிசைன் மாதிரினா அதை எப்படி கரெக்டா ஓட்டுறதுன்னு சொல்ற யூசர் மேனுவல் தான் இந்த விதிகளும் ஆணைகளும். சட்டங்கள்ல பொதுவா சொல்லப்பட்ட விஷயங்களை நடைமுறையில எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும்னு இவங்க தான் விரிவா சொல்றாங்க. பாருங்க, வாக்காளர் பட்டியல பேரை எப்படி சேர்க்கறதுன்னு சொல்றது தான் 1960 ரூல்ஸ். தேர்தலை எப்படி நடத்தணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றது 1961 ரூல்ஸ்.
ஒருத்தர் ஒரே நேரத்துல 2 சபையில மெம்பரா இருக்கக்கூடாதுன்னு சொல்றது 1950 ரூல்ஸ். கட்சித்தாவல் தடை சட்டத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்றது 1985 ரூல்ஸ். இது போக ஜனாதிபதி தேர்தல் விதிகள், அப்புறம் மெம்பர்ஸ் அவங்களோட சொத்து கணக்கை சமர்ப்பிக்கிறதுக்கான விதிகள்னு ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய வழிகாட்டுது. விதிகளை தாண்டி தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கிற ஆணைகளுக்கும் சட்டத்தோட பவர் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது தேர்தல் சின்னங்கள் ஆணை 1968. நம்ம நாட்டுல படிக்காத வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்னங்கள் தான் கட்சிகளோட அடையாளம். இந்த ஆணை தான் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குது. எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. அதே மாதிரி கட்சிகள் பதிவு செய்யும்போது கூடுதல் விவரங்களை கொடுக்கணும்னு சொல்ற 1992ஆம் ஆண்டு ஆணையும் வெளிப்படைத்தன்மைக்கு ரொம்ப உதவுது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம கட்டின இந்த பிரம்மாண்டமான தேர்தல் வீட்டை ஒரு தடவை வேகமா திரும்பி பாத்திரலாம். ஒவ்வொரு சட்டமும் விதியும் இந்த பெரிய பில்டிங்ல எந்த இடத்துல இருக்குன்னு இப்போ ஈஸியா ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த ஸ்லைட பாருங்க. முழு படமும் உங்களுக்கு தெளிவா புரியும். அரசியல் அமைப்பு தான் மூல வரைபடம், அதாவது ப்ளூ பிரிண்ட். RPA 1950 வாக்காளர்கள் தொகுதிகளை முடிவு பண்ணி அஸ்திவாரம் போடுது. RPA 1951 வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தை மூலமா அதுக்கு மேல பில்டிங்க கட்டுது. எல்லை மறுவரையறை சட்டம் காலத்துக்கேத்த மாதிரி இந்த வீட்டை புதுப்பிக்குது. மத்த சட்டங்களும் விதிகளும் இந்த வீட்டுக்கு ஃபைனல் டச் கொடுத்து அதை முழுமையாக்குது. இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட். இந்த டாபிக்ல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி சரியான இடத்துல கவனம் செலுத்த உதவும். முதல்ல இந்த 3 சட்டங்கள் ரொம்ப முக்கியம். RPA 1950, RPA 1951, அப்புறம் எல்லை மறுவரையறை சட்டம் 2002. அடுத்து இந்த ஆர்டிகல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 81, 82, 170, 171, அப்புறம் இட ஒதுக்கீடு தொடர்பான 330, 332. மிக மிக முக்கியமா RPA 1950 தயாரிப்பு பணிகள் வர்சஸ் RPA 1951 நடத்தும் பணிகள். இந்த வித்தியாசம் அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி. கடைசியா 2002ஆம் ஆண்டு எல்லை மறுவரையறை 2001 சென்சஸ் அடிப்படையில நடந்ததுங்கிறத மறக்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பல வருஷமா பல அனுபவங்கள்ல செதுக்கின இந்த நுணுக்கமான சட்ட கட்டமைப்பு 100 கோடி வாக்காளர்களை கொண்ட உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவை எப்படி சாத்தியமாக்குது? இது வெறும் சட்டங்களோட தொகுப்பு இல்ல. இது நம்ம கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையை தாங்கி பிடிக்கிற ஒரு மாபெரும் ஜனநாயக தூண். தேர்தல் சீர்திருத்தங்கள் நம்ம ஜனநாயகத்தோட முதுகெலும்பே தேர்தல் தான். அந்த தேர்தல் முறைய காலத்துக்கேத்த மாதிரி எப்படியெல்லாம் மேம்படுத்திருக்காங்க, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தோட 83rd அத்தியாயத்தை அடிப்படையா வச்சு முழுமையா அலசலவாங்க. சரி, இந்த முழு அத்தியாயத்தையும் நாம ஒரு 6 பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். அப்போதான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். முதல்ல இதுக்காக என்னென்ன குழுக்கள் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு, அப்புறம் கால வரிசைப்படி, அதாவது 1996க்கு முன்னாடி என்ன நடந்தது, அந்த முக்கியமான 1996ஆம் வருஷம் என்ன மாற்றங்கள் வந்துச்சு, 2000க்கு அப்புறம் என்ன நடந்தது, கடைசியா இப்போ சமீபத்துல 2010க்கு பிறகு என்னென்ன சீர்திருத்தங்கள் வந்திருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சின்னதா ரிவிஷன் பண்ணிட்டு தேர்வுல எது முக்கியமா கேட்பாங்கன்னு சொல்றேன். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்ம ஜனநாயகம் சரியா இயங்கணும்னா தேர்தல் முறைகளை அப்பப்போ மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஏன்னா காலம் மாற மாற புது புது சிக்கல்கள் வரும். அந்த மாதிரி வர்ற சவால்களை சமாளிக்கிறதுக்காகவும் தேர்தல் முறையை இன்னும் நேர்மையாக்குறதுக்காகவும் நிறைய குழுக்கள் அமைச்சிருக்காங்க. அந்த குழுக்கள் என்னென்ன, அவங்க என்ன சொன்னாங்கன்றது தான் இந்த முதல் பகுதி. இப்போ நம்ம திரையில பாக்குறது முதல் கட்டமா அமைக்கப்பட்ட சில முக்கியமான குழுக்கள். பாருங்க, 1971-72ல இருந்தே இது ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு மூலமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களால அமைக்கப்பட்ட தர்குண்டே குழு, இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தினேஷ் கோஸ்வாமி குழு, வோரா குழுன்னு வரிசையா நிறைய குழுக்கள் வந்திருக்கு. இதுல இந்திரஜித் குப்தா குழு எதுக்குன்னா, தேர்தல்ல கட்சிகள் செய்யற செலவுக்கு அரசாங்கமே நிதி கொடுக்கலாமான்னு ஆராயறதுக்காக அமைக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு குழுவும் தேர்தல் முறையில இருக்கிற குறைகளை ஆராய்ஞ்சு அதை சரி செய்ய பல ஆலோசனைகளை கொடுத்தாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் சில குழுக்களும் இருக்கு. 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலையா தலைமையில நம்ம அரசியலமைப்பா மறு ஆய்வு செய்ய ஒரு தேசிய ஆணையம் போட்டாங்க. அதே மாதிரி வீரப்ப மொய்லி தலைமையில 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அப்புறம் JS வர்மா குழுன்னு பல குழுக்கள் வந்துச்சு. சோ இந்த எல்லா குழுக்களோட பரிந்துரைகளையும் வச்சுதான் நம்ம தேர்தல் சீர்திருத்தங்களை ஒரு 4 முக்கிய காலகட்டமா பிரிச்சு செயல்படுத்தினாங்க. சரி, இப்போ அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலயும் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு விலாவாரியா பார்க்கலாம் வாங்க. சரி, நாம பார்க்க போற காலகட்டம் 1996க்கு முன்னாடி நடந்த சீர்திருத்தங்கள். இதெல்லாம் தான் பிற்காலத்துல வந்த பெரிய மாற்றங்களுக்கு ஒரு அடித்தளமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல நடந்த ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் வாக்களிக்கிற வயசை குறைச்சதுதான்.
அதுதான் 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988ல கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 வயசானாதான் ஓட்டு போட முடியும். ஆனா இந்த திருத்தத்துக்கு அப்புறம் 18 வயசானாலே போதும், நீங்க மக்களவை தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி வாக்களிக்கலாம்னு மாத்துனாங்க. யோசிச்சு பாருங்க, இதனால எவ்ளோ இளைஞர்களுக்கு நம்ம ஜனநாயகத்துல பங்கெடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இது ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம். அடுத்ததா 1989ல ஒரு முக்கியமான சீர்திருத்தம். வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுக்கு சட்ட ரீதியான ஒரு தெளிவான விளக்கத்தை அப்பதான் கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன? ஒரு வாக்குச்சாவடி அப்படியே தங்களோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர்றது, வாக்காளர்களை மிரட்டி ஓட்டு போட விடாம பண்றது, இல்லனா அவங்க ஆளுங்களை மட்டும் உள்ள விட்டு ஓட்டு போட வைக்கிறது. இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் குற்றத்துக்கு கீழே வரும்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அந்த இடத்துல தேர்தலை ஒத்தி வைக்கவோ இல்லனா தேர்தலையே ரத்து செய்யவோ தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதே காலகட்டத்துல இன்னும் சில முக்கியமான மாற்றங்களும் நடந்துச்சு. ஒன்னு, தேர்தல் வேலைகளை ஈடுபடுற அரசாங்க ஊழியர்கள் எல்லாரும் அந்த நேரத்துல தேர்தல் ஆணையத்தோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துருவாங்க. 2வது, மாநிலங்களவை மாதிரியான தேர்தல்கள்ல சும்மா பேருக்காக போட்டிடுறவங்களை குறைக்கிறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது 10 வாக்காளர்கள் முன்மொழியணும்னு ஒரு விதி கொண்டு வந்தாங்க. 3வதா, இன்னைக்கு நம்ம பரவலா பயன்படுத்துற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதாவது EVMகளுக்கான சட்டமே 1989ல தான் வந்தது. கடைசியா, கள்ள ஓட்டு போடுறது தடுக்கிறதுக்காக 1993ல வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, அதாவது எபிக் அறிமுகப்படுத்தினாங்க. சரி, இப்போ நாம பார்க்க போறது ஒரு மைல்கல்னே சொல்லலாம். இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே 1996ஆம் வருஷம் ஒரு திருப்புமுனை. இந்த வருஷம் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் ரொம்பவே முக்கியமானது. இதுல பெரும்பாலானவை நாம முன்னாடியே பார்த்த தினேஷ் கோஸ்வாமி குழுவோட பரிந்துரைகளை அடிப்படையா வச்சுதான் கொண்டு வந்தாங்க. தேர்தல் நடைமுறையில பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு, வேட்பாளர் பட்டியல்ல முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட பேரு, அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட ஆனா அங்கீகாரம் இல்லாத கட்சிகளோட பேரு, கடைசியா தான் சுயேட்சைகளோட பேர் வரணும்னு ஒரு வரிசையை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளருக்கு ஒருத்தர் முன்மொழிஞ்சா போதும், ஆனா மத்தவங்களுக்கு 10 பேர் முன்மொழியணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வேட்பாளர் இறந்துட்டா முன்னெல்லாம் அந்த தொகுதியில தேர்தலையே ரத்து பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. அந்த கட்சிக்கு புது வேட்பாளரை அறிவிக்க 7 நாள் அவகாசம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் 2 தொகுதிக்கு மேல போட்டியிட முடியாதுன்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. கடைசியா பிரச்சாரம் செய்யறதுக்கான காலத்தையும் 20 நாள்ல இருந்து 14 நாளா குறைச்சாங்க. தேர்தலை இன்னும் நேர்மையாவும் நியாயமாவும் நடத்துறதுக்காகவும் சில சட்டங்கள் வந்தது. தேசிய கொடி, தேசிய கீதம் இல்ல அரசியலமைப்பு சட்டத்தை யாராவது அவமதிச்சா அவங்க 6 வருஷத்துக்கு தேர்தல்ல போட்டியிட முடியாது. அப்புறம் ஓட்டுப்பதிவு முடியறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து மது விற்பனைக்கு முழு தடை. ஒரு தொகுதி காலியானா 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா இடைத்தேர்தல் நடத்தியாகணும். ஓட்டு போடுற அன்னைக்கு எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளத்தோட விடுமுறை கொடுக்கணும்னு சட்டம் போட்டாங்க. கடைசியா வாக்குச்சாவடி பக்கத்துல ஆயுதங்களோட வர்றது ஒரு கிரிமினல் குற்றம்னு அறிவிச்சாங்க. சரி, 1996ல நடந்த பெரிய மாற்றங்களுக்கு அப்புறம் 2000க்கு பிறகு, அதாவது இந்த புதிய நூற்றாண்டுல சீர்திருத்தங்களோட கவனம் கொஞ்சம் மாறுச்சு. வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பத்தோட பயன்பாடு, அப்புறம் நிர்வாகத்தை எளிமையாக்குறது, இதுலெல்லாம் அதிக கவனம் செலுத்தினாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல, குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் தேர்தல்கள்ல சில மாற்றங்கள். இங்கேயும் சும்மா பேருக்காக போட்டியிடுறதை தடுக்க முன்மொழிபவர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு 10ல இருந்து 50 பேரா மாத்துனாங்க. வைப்புத் தொகையையும் 15,000 ரூபாயா ஏத்துனாங்க. இதைவிட முக்கியமான மாற்றம் மாநிலங்களவை தேர்தல நடந்தது. முதல்ல, ஒருத்தர் மாநிலங்களவைக்கு போட்டியிடணும்னா அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கணும்னு ஒரு விதி இருந்துச்சு. அதை 2003ல எடுத்துட்டாங்க. இன்னொரு பெரிய மாற்றம் ஓட்டு போடுற முறையில. முன்னாடி ரகசிய வாக்கெடுப்பு தான். ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி ஓட்டு போடுறதா புகார்கள் வந்ததால அதை தடுக்கிறதுக்காக இப்போ திறந்த வாக்கெடுப்பு முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க கட்சி முகவர்கிட்ட காட்டிட்டு தான் ஓட்டு போடணும். 2003ல வாக்காளர்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அது என்னன்னா, போட்டியிடுற ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்க மேல ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா, அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, அவங்களோட கல்வி தகுதி என்னன்னு எல்லா விவரத்தையும் கட்டாயமா தாக்கல் செய்யணும்னு சட்டம் வந்தது. இது வாக்காளர்கள் தங்களோட வேட்பாளரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட ரொம்ப உதவியா இருந்துச்சு. இது போக தபால் ஓட்டு போடுற வசதியை இன்னும் சிலருக்கும் விரிவுபடுத்தினாங்க. ராணுவத்துல இருக்கிறவங்களுக்காக பதிலால் மூலமா வாக்களிக்கிற வசதியும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்வை சவால் இருக்கிறவங்களுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல பிரெய்லி எழுத்துக்களையும் சேர்த்தாங்க. அடுத்து, கட்சி நிதி, பிரச்சாரம் சம்பந்தமான சில விதிகள். முதல்ல, தேர்தல் பணிகளுக்காக வங்கிகள், பல்கலைக்கழகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கிற ஊழியர்களையும் பயன்படுத்த தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கொடுத்தாங்க.
ரெண்டாவது, அரசியல் கட்சிகள் நிறுவனங்கள் கிட்ட இருந்து நிதி பெறலாம். ஆனா வரி விலக்கு பெறணும்னா 20,000 ரூபாய்க்கு மேல் வர்ற ஒவ்வொரு நன்கொடைக்கும் கணக்கு காட்டணும். மூணாவதா, ஸ்டார் கேம்பெயினர்ஸ்னு சொல்லப்படுற முக்கிய தலைவர்களோட பயணச் செலவுங்களை வேட்பாளரோட தேர்தல் செலவு கணக்குல சேர்க்க தேவையில்லைன்னு ஒரு விலக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வாக்காளர் பட்டியல அரசாங்கமே இலவசமா கொடுக்கும். கடைசியா, மின்னணு ஊடகங்கள்ல கட்சிகளோட முந்தைய தேர்தல் வெற்றிகளை பொறுத்து அவங்களுக்கு பிரச்சாரம் செய்ய சமமான நேரம் ஒதுக்கீடு செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. சரி, நாம இப்ப பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது 2010க்கு அப்புறம் நடந்த நவீன சீர்திருத்தங்கள். இதுல வாக்காளர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற சில கருவிகள், நிதி தொடர்பான சில விஷயங்கள், அப்புறம் முக்கியமான சட்ட திருத்தங்கள் எல்லாம் அடங்கும். ஒவ்வொன்னா பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல வாக்காளர்களை நேரடியா பலப்படுத்துற மாதிரி 4 முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்னு, 2010ல வெளிநாட்டுல வாழற இந்திய குடிமகளும் அவங்களோட சொந்த தொகுதியில வாக்காளரா பதிவு செஞ்சு ஓட்டு போடலான்னு உரிமை கொடுத்தாங்க. ரெண்டாவது, உச்ச நீதிமன்றத்தோட ஒரு உத்தரவுப்படி 2013ல நோட்டா வந்தது. அதாவது போட்டியிடுற யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா அதை தெரிவிக்கிற ஒரு வாய்ப்பு. மூணாவது, அதே வருஷம் வந்த விவிபிஏக்கு முறை. நாம போட்ட ஓட்டு சரியா நாம நினைச்ச சின்னத்துக்கு தான் பதிவாயிருக்கான்னு ஒரு காகித ரசீது மூலமா உறுதிப்படுத்திக்கிற வசதி இது. இதனால வெளிப்படைத்தன்மை அதிகமாச்சு. நாலாவதா, ஒரே பேர்ல பல வேட்பாளர்கள் நிக்கிறதால வர்ற குழப்பத்தை தவிர்க்க 2015ல இருந்து வாக்குச்சீட்லயும் சரி, வாக்குப்பதிவு இயந்திரத்திலையும் சரி, வேட்பாளரோட போட்டோகிராஃபியும் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது, இந்திய அரசியல் வரலாற்றையே மாத்தின ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. 2013ல லில்லி தாமஸ் எதிர் இந்திய ஒன்றியம் வழக்குல இந்த தீர்ப்பு வந்தது. இது என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு குற்ற வழக்குல தண்டனை வாங்கிட்டா அவங்க தண்டனை வாங்கின தேதியில இருந்தே தங்களோட பதவியை இழந்துடுவாங்க, உடனடியா தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. முன்னாடி மேல்முறையீடு செய்யறதுக்காக 3 மாசம் அவகாசம் இருந்துச்சு. அன்ன சட்டப்பிரிவையே உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. இன்னும் சில சட்ட மாற்றங்களும் நடந்துச்சு. தேர்தல் நடக்கிற சமயத்துல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தடை செஞ்சாங்க. மக்களவை தேர்தலுக்கு வைப்புத் தொகையை 25,000 ரூபாயாகவும், சட்டமன்ற தேர்தலுக்கு 10,000 ரூபாயாகவும் அதிகப்படுத்தினாங்க. சிறையில இருக்கிறவங்க தேர்தல்ல போட்டியிடலாம்னு ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வந்தாங்க. கடைசியா 2021ல வந்த தேர்தல் சட்டத்திருத்த சட்டம் ரொம்ப முக்கியமானது. இது மூலமா வாக்காளர் பட்டியல ஆதார் கூட இணைக்கிறதுக்கு வழி செஞ்சாங்க. அப்புறம் வருஷத்துக்கு 4 தடவை 18 வயசு பூர்த்தியாகிறவங்க வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்க்கலான்னு மாத்துனாங்க. இப்ப நாம அரசியல் கட்சிகளுக்கு வர நிதி சம்பந்தமா செய்யப்பட்ட சில மாற்றங்களை பார்க்க போறோம். முதல்ல, ரொக்க நன்கொடைகள். யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாத ரொக்க நன்கொடையோட உச்சவரம்பு 20,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக குறைக்கப்பட்டது. ரெண்டாவது, கார்ப்பரேட் பங்களிப்புகள். நிறுவனங்கள் தங்கள் லாபத்துல 7.5% வரைக்கும் தான் நன்கொடை கொடுக்க முடியும்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த கட்டுப்பாட்டை எடுத்துட்டாங்க. மூணாவது, தேர்தல் பத்திரங்கள். 2018ல இந்த முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இது மூலமா வங்கிகள்ல பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையா கொடுக்கலாம். நாலாவதா, வெளிநாட்டு நிதி. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தும் அரசியல் கட்சிகள் நிதி பெறலான்னு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாங்க. சரி, நாம இப்போ தேர்தல் சீர்திருத்தங்கள்ங்கிற இந்த நீண்ட பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா நினைவுபடுத்தி பார்க்கலாம். குறிப்பா தேர்வுக்காக தயாராகிறவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னு ஒரு தொகுப்பா பார்த்துடலாம் வாங்க. சரி, ஒரு சின்ன ரிவிஷன். 1996க்கு முன்னாடி என்ன முக்கியமா நடந்தது? ஓட்டு வயசை குறைச்சது, வாக்குச்சாவடி கைப்பற்றுதலுக்கு விளக்கம் கொடுத்தது. அடுத்து 1996ல தினேஷ் கோஸ்வாமி குழு பரிந்துரைகள், ஒருத்தர் 2 தொகுதிக்கு மேல போட்டியிட முடியாதுன்னு சொன்னது இதெல்லாம். 1996க்கு அப்புறம் வேட்பாளர்கள் சொத்து கணக்கு காட்டணும், மாநிலங்களவைக்கு திறந்த வாக்கெடுப்பு. கடைசியா 2010க்கு அப்புறம் நோட்டா, விவிபேட் வந்தது, லில்லி தாமஸ் வழக்குல வந்த தீர்ப்பு, அப்புறம் தேர்தல் பத்திரங்கள் மாதிரியான நிதி மாற்றங்கள். இதெல்லாம் தான் முக்கிய நிகழ்வுகள். தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த 5ஐயும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. முதல்ல 61வது சட்ட திருத்தம். ரெண்டாவது, முக்கியமான குழுக்கள். தர்குண்டே, தினேஷ் கோஸ்வாமி, இந்திரஜித் குப்தா. மூணாவது, அந்த முக்கியமான வழக்கு, லில்லி தாமஸ் வழக்கு. நாலாவது, சில முக்கிய கருத்துக்கள். வாக்குச்சாவடி கைப்பற்றுதல், நோட்டா, விவிபேட், தேர்தல் பத்திரங்கள்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். கடைசியா சமீபத்துல வந்த 2021 தேர்தல் சட்டங்கள் திருத்தச் சட்டம். இதை மட்டும் படிச்சாலே இந்த அத்தியாயத்திலிருந்து வர கேள்விகளுக்கு சுலபமா பதில் சொல்லிடலாம். நாம ஓட்டு போட போகும்போது நம்ம மனசுல என்ன ஓடுது, எந்த விஷயங்கள் நம்ம முடிவை தீர்மானிக்குது, இதத்தான் வாக்களிக்கும் நடத்தை, அதாவது வோட்டிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம். வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நாட்டுல ஒருத்தரோட ஓட்டை உண்மையா தீர்மானிக்கிறது எது? இது முழுக்க முழுக்க அவங்களோட சொந்த விருப்பமா, இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் பின்னால இருந்து வேலை செய்யுதா? ஒரு மர்ம மாதிரி இல்லையா? வாங்க இந்த மர்மத்தை ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம்.
இந்த பெரிய விஷயத்த நாம சுலபமா புரிஞ்சுக்க ஒரு 6 படி வழியா போக போறோம். முதல்ல வாக்களிக்கும் நடத்தைன்னா என்னன்னு அர்த்தத்தை பார்ப்போம். அப்புறம் ஏன் இத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஓட்ட பாதிக்கிற சமூக, பொருளாதார, அரசியல் காரணிகள் என்னென்னு அலசுவோம். சில முக்கியமான கலைச்சொற்களையும் கத்துக்கிட்டு கடைசியா ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணலாம். ரெடியா? சரி, அப்போ நம்ம பயணத்தோட முதல் படிக்குள்ள போலாம். வாக்களிக்கும் நடத்தை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றமே, அதுக்கு சரியான அர்த்தம் என்ன? ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை வரையறையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க, அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிள். வாக்களிக்கும் நடத்தைங்கிறது வேற ஒன்றும் இல்ல. தேர்தல்கள்ல வாக்காளர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி முடிவெடுக்கிறார்கள் அப்படின்னு படிக்கிறது தான். இதுக்கு தேர்தல் நடத்தை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அரசியல் அறிவியல் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆய்வுப்புலம். இங்க பாருங்க, கார்டன் மார்ஷல், பிளானோ, ரிக்ஸ், ஓஎன்எம் குழப்பிந்துன்னு நிறைய அறிஞர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாலும் எல்லாரோட கருத்தோட மையப்புள்ளியும் ஒண்ணுதான். அது என்னன்னா, மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள், அந்த முடிவு அவங்க எப்படி எடுக்கிறாங்க. இந்த ஏன் அப்படின்ற கேள்விக்கு பதில் தேடுறது தான் இந்த முழு ஆய்வோட நோக்கமே. சரி, இப்போ இதோட அர்த்தம் நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த கேள்வி, நாம ஏன் இத பத்தி இவ்ளோ மெனக்கெட்டு படிக்கணும்? வாக்காளர்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பெரிய பிரயோஜனம்? வாங்க, அதோட முக்கியத்துவத்தை இப்ப பார்க்கலாம். இந்த ஆய்வுக்கு ஒரு டெக்னிக்கல் பெயர் இருக்கு. அதுதான் செஃபாலஜி. இது வாக்காளர் நடத்திய அறிவியல் ரீதியா ஆய்வு செய்யற ஒரு படிப்பு. ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தையோட மூலம் பண்டைய கிரீஸ்ல இருக்கு. அங்க செஃபோஸ் அப்படின்னா மண்பானை ஓடு. அந்த காலத்துல ஒருத்தரை நாலு கடத்தணுமா வேண்டாமான்னு முடிவு செய்ய இந்த மண்பானை ஓடுகளை வச்சு தான் ஓட்டெடுப்பு நடத்துவாங்களாம். அதுல இருந்து தான் இந்த பேர் வந்திருக்கு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. அப்போ இந்த செபாலஜி படிப்புனால நமக்கு என்னென்ன பயன்கள்? இதை நம்ம ஒரு 5 முக்கிய புள்ளிகளா பார்க்கலாம். முதல் புள்ளி, அரசியல் சமூகமயமாக்கல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு குடிமகனா நாம எப்படி அரசியல் கருத்துக்களை வளர்த்துக்கிறோம்னு புரியும். 2வது, ஜனநாயகம் மக்கள் மனசுல எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்குன்னு நம்மளால அளவிட முடியும். 3வது, நம்ம வாக்குச்சீட்டுக்கு உண்மையிலே என்ன சக்தி இருக்கு, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். 4வது, தேர்தல் அரசியல் காலப்போக்கில் எப்படி மாறிக்கிட்டே வருதுங்கிற தொடர்ச்சியை கண்காணிக்கலாம். கடைசியா 5வது, ஒரு நாட்டோட அரசியல் வளர்ச்சி எந்த நிலையில இருக்குன்னு அளவிடுறதுக்கு இது ஒரு சிறந்த அளவுகோல். இப்போ அரசியல் ஆய்வாளர் என்ஜிஎஸ்கினி சொல்ற ஒரு அருமையான கருத்தை பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம போடுற அந்த ஒரே ஒரு ஓட்டுக்கு 5 வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கு. அது ஒரு ஆட்சிக்கு நாம கொடுக்குற அங்கீகாரம், அது அரசியல நம்மளோட பங்களிப்பு, அது ஒரு தனிப்பட்ட முடிவெடுக்கும் நிகழ்வு, அது நம்ம அரசியல் பண்பாட்டோட ஒரு செயல்பாடு. மிக முக்கியமா அதுதான் ஒரு குடிமகனுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான நேரடி தொடர்பு. பாத்தீங்களா, ஒரு சின்ன ஓட்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு. சரி, இதுவரைக்கும் நம்ம தியரியெல்லாம் பார்த்தோம். இப்போ விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரலாம். எது நம்ம ஓட்ட தீர்மானிக்குது, என்னென்ன காரணிகள் நம்ம முடிவை மாத்துது, இதை 2ஆ பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல நம்ம சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் ஆழமா வேர்விட்டிருக்கிற காரணிகளை பத்தி பேசுவோம். இந்தியான்னு சொன்னாலே தவிர்க்க முடியாத ஒரு காரணி சாதி. துரதிர்ஷ்டவசமா இந்திய அரசியல்ல இது ஒரு முக்கிய பங்காற்றுது. அரசியல் கட்சிகளும் இதை சரியா பயன்படுத்திக்கிறாங்க. வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து பிரச்சாரம் பண்றது வரைக்கும் எல்லாமே சாதி அடிப்படையிலான கணக்குகளை வச்சுதான் நடக்குது. இப்படி சாதிய அரசியலுக்காக பயன்படுத்தும் போதுதான் சாதி அரசியல்படுத்தப்படுகிறது. இதை பத்தி 2 முக்கிய அறிஞர்கள் சொல்றதா கேட்டா இன்னும் தெளிவா புரியும். ரஜினி கோத்தாரி என்ன சொல்றாருன்னா, இந்திய அரசியல் சாதியமாக இருக்கிறது, சாதி அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பரந்த பார்வை. இது இன்னும் நுணுக்கமா பார்த்தா பால் ஆர் பிராஸ் சொல்றாரு, குறிப்பாக உள்ளூர் அளவுல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மத்த எல்லாத்தையும் விட சாதி ஒற்றுமைங்கிறது தான் மிக முக்கியமான காரணியா இன்னைக்கும் இருக்கு. சாதியை தாண்டி இன்னும் சில சமூக காரணிகளும் இருக்கு. முதல்ல மதம். மக்களின் மத உணர்வுகளை தூண்டி சில கட்சிகள் அதை வாக்குகளா மாத்த முயற்சி பண்றது நாம பார்க்குற விஷயம்தான். அடுத்தது மொழி. மொழி உணர்வு தான் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்றக் கழகம், ஆந்திராவுல தெலுங்கு தேசம் கட்சி போன்ற கட்சிகள் உருவாகவே ஒரு முக்கிய காரணம். 3வதா பிராந்தியம். ஒவ்வொரு பகுதிக்கும் தனிப்பட்ட அடையாளங்களும் தேவைகளும் இருக்கும் இல்லையா? இந்த பிராந்திய உணர்வு தான் நிறைய மாநில கட்சிகள் உருவாக வழிவகுக்குது. இதுவரைக்கும் நாம சமூக பொருளாதார காரணிகளை பார்த்தோம். இப்போ நேரடியா அரசியல் சம்பந்தப்பட்ட காரணிகளுக்கு வருவோம். தலைவர்கள், கட்சிகள், அவங்களோட செயல்பாடு, கொள்கைகள் இதெல்லாம் நம்ம ஓட்டை எப்படி தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில சமயம் நாம கட்சி, கொள்கை இதையெல்லாம் தாண்டி ஒரு தலைவருக்காக ஓட்டு போடுவோம் இல்லையா? அதுக்கு காரணம் அந்த தலைவரோட தனிப்பட்ட கரிஸ்மா, அதாவது கவர்ச்சியான ஆளுமை. அவங்களோட பேச்சு, தோற்றம், செயல்பாடு இதெல்லாம் வாக்காளர்களை பெரிய அளவுல பாதிக்கும். இதுக்கு ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, வாஜ்பாய், நரேந்திர மோடின்னு இந்திய அரசியல்ல நிறைய உதாரணங்களை நாம பார்க்கலாம். அடுத்தது பணம். இது கொஞ்சம் வருத்தமான விஷயம்னாலும் இந்திய தேர்தல்கள்ல பணத்தோட பங்கு ஒரு மறுக்க முடியாத உண்மை.
தேர்தல் ஆணையம் எவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சாலும் வாக்காளர்களை கவர பணமும் பொருட்களும் பயன்படுத்தப்படுது. ஆனா இதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. ஒரு பெரிய அரசியல் அலை வீசும் போது, அதாவது மக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா திரண்டு நிற்கும் போது, இந்த பணத்தோட சக்தி பெரிதளவுல வேலை செய்யாது. அந்த அலைக்கு முன்னாடி இது ஒண்ணுமில்லாம போயிடும். ஒவ்வொரு தேர்தலும் ஆளும் கட்சிக்கு ஒரு பரீட்சை மாதிரி. அவங்க கடந்த 5 வருஷத்துல எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னு மக்கள் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. அவங்க செயல்பாட்டில் மக்களுக்கு திருப்தி இல்லைனா அவங்களுக்கு எதிராக வாக்களிப்பாங்க. இதைத்தான் நாம ஆட்சிக்கு எதிரான அலை அல்லது ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றோம். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் 1977 தேர்தலும் 1980 தேர்தலும். இன்னும் சில காரணிகள் இருக்கு. 1. கட்சி விசுவாசம், பார்ட்டி ஐடென்டிஃபிகேஷன். சில குடும்பங்கள்ல தாத்தா காலத்துல இருந்து ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது ஒரு உணர்வுபூர்வமான தொடர்பு. அடுத்தது கொள்கை, ஐடியாலஜி. கம்யூனிசம், மதச்சார்பன்மை போன்ற கொள்கைகளில் நம்பிக்கை உள்ளவங்க அந்த கொள்கையை ஆதரிக்கிற கட்சிக்கு வாக்களிப்பாங்க. இதெல்லாம் இல்லாம தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நடக்கிற திடீர் சம்பவங்கள், ஊழல்கள், போர் சூழல், விலைவாசி உயர்வு, வேட்பாளரோட தகுதி, ஊடகங்களோட பங்குன்னு இன்னும் பல சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேர்தல் முடிவுகளை பாதிக்கலாம். சரி, நம்ம பேச்சுல 2 முக்கியமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும், கவனிச்சிங்களா? ஒன்று கரிஸ்மா, இன்னொன்று அலைத்தேர்தல். இந்த வார்த்தைகளை நம்ம சும்மா பயன்படுத்தினாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா இந்த டாபிக் இன்னும் நல்லா விளங்கும். வாங்க அதையும் பார்த்துடலாம். கரிஸ்மான்னு சொன்னோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு தலைவரிடம் இருக்கிற ஒரு அசாத்தியமான மற்றும் கவர்ச்சிகரமான குணம். அவங்க வந்தாலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இதுதான் நாம முன்னாடி பார்த்த ஆளுமைங்கிற காரணிக்கு அடிப்படை. அடுத்தது அலைத்தேர்தல், பால் ஆர் பிராஸ். இதை ரொம்ப அழகா விளக்குறாரு. ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு தலைவருக்கு ஆதரவா மக்கள் தாங்கள் பகுதி சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஒட்டுமொட்டமா ஒரு பெரிய போக்கு உருவாக்கும்போது அதுதான் அலை. ஞாபகம் இருக்கா, நம்ம பணத்தோட சக்தியை பத்தி பேசும்போது சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அலை வரும்போது பணத்தோட செல்வாக்கு குறைஞ்சிடும்னு. இதுதான் அது. ஓகே, நாம இப்போ இந்த அத்தியாயத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா தொகுத்து பார்த்தா மனசுல நல்லா பதியும். இது தேர்வுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். சரி, ஒரு விரிவான மறுபார்வை. நம்ம வாக்குகளை தீர்மானிக்கிற முக்கிய காரணிகள் சாதி, மதம், மொழி, பிராந்தியம், தலைவரோட ஆளுமை, பணம், ஆளுங்கட்சியின் செயல்பாடு மற்றும் கட்சி கொள்கை. நாம கத்துக்கிட்ட முக்கிய கலைச்சொற்கள் செஃபாலஜி, ஆன்டி இன்கம்பன்சி, அலைத்தேர்தல், கரிஸ்மா. நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கிய ஆய்வாளர்கள் ரஜினி கோத்தாரி, பால் ஆர் பிராஸ் மற்றும் என்ஜிஎஸ் கின்னி. கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வாக்களிக்கும் நடத்தைங்கிறது. இந்த எல்லா காரணிகளும் ஒன்றோடொன்று பின்னிப்பிணிந்த ஒரு சிக்கலான விஷயம். இந்திய அரசியல் டாபிக்ஸ்ல இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுதான் கூட்டணி அரசு. அதாவது எலெக்ஷன்ல எந்த ஒரு கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதப்போ பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்து எப்படி அரசாங்கத்தை அமைக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் கணக்குகள் இருக்கு. வாங்க இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம், ரிசல்ட் வருது. ஆனா பாருங்க, எந்த ஒரு கட்சிக்குமே தனியா ஆட்சி அமைக்க தேவையான சீட் கிடைக்கல. அப்போ என்ன நடக்கும்? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கூட்டணி அரசுங்கிற கான்செப்டோட ஆரம்ப புள்ளி. இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல கூட்டணினா என்ன, அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, இந்தியால அதோட வரலாறு எப்படி இருந்திருக்கு, அதனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன பிரச்சனைகள் வருது, கடைசியா தேர்வு நோக்குல சில முக்கியமான குறிப்புகளையும் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கூட்டணி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். கூட்டணி, அதாவது இங்கிலீஷ்ல கோஅலிஷன் அப்படிங்கிற வார்த்தை கோயாலிஷியோ அப்படிங்கிற ஒரு லத்தின் வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்றாக வளர்தல். அரசியல்ல இதோட அர்த்தம் என்னன்னா, வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட பல அரசியல் கட்சிகள் ஒரு பொதுவான நோக்கத்துக்காக கைகோர்த்து அரசாங்கத்தை அமைக்கிறது தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச பொதுத்திட்டம் உருவாக்கி அதிகாரத்தை தங்களுக்குள்ள பகிர்ந்துகிட்டு ஆட்சியை நடத்துவாங்க. சரி, ஒரு கூட்டணி அரசாங்கத்தோட குணங்கள், அதாவது அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஜே.சி. ஜோஹாரிங்கிற ஒரு அரசியல் அறிஞர் கூட்டணி ஆட்சியோட குணாதிசயங்களை ரொம்ப அழகா வரிசைப்படுத்தியிருக்கார். அவர் சொன்னதை வச்சு நாம இப்போ ஒன்னொன்னா விரிவா பார்க்கலாம். ஜொஹாரி பிரகாரம் ஒரு கூட்டணிக்கு 8 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. முதல்ல, இது ஆதாயத்தை அடிப்படையா கொண்டது, அதாவது பதவி, அதிகாரம் போன்ற பலன்களை பகிர்ந்துக்கிறது. 2வது, கூட்டணி உருவாகிறதுக்கு குறைஞ்சது 2 கட்சிகளாவது தேவை. 3வது, இது பெரும்பாலும் ஒரு தற்காலிகமான ஏற்பாடுதான், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உருவாகி அது முடிஞ்சதும் பிரிஞ்சு போயிடலாம். 4வது, இது நிலையானது இல்ல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கூட்டணிகள் மாறலாம். 5வது,
விட்டு கொடுத்தல் இதுதான் கூட்டணி அரசியல்ல ரொம்ப முக்கியம். 6வது, குறைந்தபட்ச பொது திட்டம்ங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில தான் இது செயல்படும். 7வது, கொள்கைகளை விட நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமானது, அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் கூட்டணியோட பிரதான நோக்கம். சரி, இந்த கூட்டணி அரசுன்ற கான்செப்ட இந்திய அரசியல்ல எப்படி உருவாச்சு? அதோட வரலாற்று பின்னணியை கொஞ்சம் பார்க்கலாமா? பாத்தீங்கன்னா 1952ல இருந்து 1977 வரைக்கும் முதல் 4 லோக்சபா தேர்தல்லையும் காங்கிரஸ் கட்சி தான் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது. அது ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி காலம். ஆனா 1977 எலெக்ஷன்ல காங்கிரஸ் தோத்து போனதுக்கு பிறகு இந்திய அரசியல்ல ஒரு புதிய சகாப்தம் பிறந்தது. அதுதான் கூட்டணி ஆட்சிகளின் சகாப்தம். இப்ப நீங்க பாக்குற இந்த டேபிள் 1977க்கு பிறகு இந்தியால உருவான கூட்டணி அரசாங்கங்களோட ஒரு பெரிய லிஸ்ட். இது நம்ம அரசியல் வரலாற்றோட ஒரு முக்கியமான பகுதி. எப்படியெல்லாம் வெவ்வேறு சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு இது நமக்கு காட்டுது. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல 1977ல மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைஞ்ச ஜனதா கட்சி ஆட்சி. இது ஒரு வரலாற்று திருப்புமுனை. சுதந்திரத்துக்கு பிறகு முதன்முறையா காங்கிரஸ் அல்லாத பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. காங்கிரஸ், ஜனசங்கம், லோக்தளம், சோஷலிஸ்ட் கட்சின்னு பலரும் இதுல இருந்தாங்க. 2வதா சரண் சிங் தலைமையில அமைஞ்ச ஜனதா கட்சி மதச்சார்பற்ற ஆட்சி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்திரா காந்தியோட காங்கிரஸ் கட்சி ஆட்சியில பங்கெடுத்துக்காம வெளியிருந்த ஆதரவு மட்டும் கொடுத்தாங்க. அதாவது அரசாங்கம் கவிழாம இருக்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா மந்திரி பதவிகள்ல இருக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான அரசியல் டெக்னிக். 3வதா விபி சிங் தலைமையில உருவான தேசிய முன்னணி ஆட்சி. இது இந்திய அரசியல்லையே ஒரு நம்ப முடியாத தருணம்னு சொல்லலாம். வலதுசாரி கொள்கை கொண்ட பாஜகவும் தீவிர இடதுசாரி கட்சிகளும் ஒரே அரசாங்கத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. இது கூட்டணி அரசியலோட விசித்திரமான சாத்தியங்களுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். 4வதா சந்திரசேகர் தலைமையிலான ஜனதா தளம் சோஷலிஸ்ட் கட்சி ஆட்சி. விபி சிங் அரசாங்கம் கவிழ்ந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியோட வெளிப்புற ஆதரவோட இந்த அரசாங்கம் கொஞ்ச காலம் நீடிச்சது. 5வதா தேவகவுடா தலைமையில் அமைஞ்ச ஐக்கிய முன்னணி ஆட்சி. இது ஜனதாதளம், திமுக, தெலுங்கு தேசம்னு பல மாநில கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணியா இருந்துச்சு. இதுக்கு காங்கிரஸ் மற்றும் சிபிஎம் கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. 6வதா அதே ஐக்கிய முன்னணி கூட்டணிதான், ஆனா தலைமை மாற்றம். தேவகவுடாவுக்கு பதிலா ஐகே குஜ்ரால் பிரதமரானார். கூட்டணி கட்சிகள் மாறல, ஆனா பிரதமர் மட்டும் மாறினார். காங்கிரஸோட வெளிப்புற ஆதரவு தொடர்ந்தது. 7வதா வாஜ்பாய் தலைமையில பாஜகவோட முதல் கூட்டணி ஆட்சி அமைஞ்சது. அதிமுக, சிவசேனா, அகாலி தளம்னு பல கட்சிகள் இதுல இருந்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கவிழ்ந்தது. கூட்டணி அரசியல் எவ்ளோ நிலையற்றதா இருக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். 8வதா மறுபடியும் வாஜ்பாய் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்டிஏ ஆட்சி அமைஞ்சது. இது இந்தியாவோட கூட்டணி அரசுகள் வரலாற்றிலேயே ஒரு மைல்கல். முதன்முறையா பல கட்சிகள் கொண்ட ஒரு கூட்டணி அரசு தன்னோட 5 வருஷ ஆட்சி காலத்தை முழுமையா நிறைவு செஞ்சது. இது கூட்டணி அரசியல்ல ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. 9வதா மன்மோகன் சிங் தலைமையில காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அதாவது யுபிஏ ஆட்சிக்கு வந்தது. இதுல திமுக, தேசியவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அமைச்சரவையில் இருந்தாங்க. அதே சமயம் இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. 10வதா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மறுபடியும் ஜெயிச்சு டாக்டர் மன்மோகன் சிங் தொடர்ந்து பிரதமரானார். இந்த முறையும் திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கேன்னு பல கட்சிகள் கூட்டணியிலே இருந்தாங்க. 11வதா 10 வருஷம் கழிச்சு நரேந்திர மோடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தும் சிவசேனா, தெலுங்கு தேசம் போன்ற கூட்டணி கட்சிகளையும் ஆட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. கடைசியா 2019ல மறுபடியும் நரேந்திர மோடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைஞ்சது. இந்த காலகட்டத்துல சிவசேனா, அகாலிதளம் மாதிரி ரொம்ப காலமா கூட்டணியில இருந்த கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியே போனது கூட்டணிகள் எப்பவும் மாற்றங்களுக்கு உட்பட்டதுங்கிறதுக்கு ஒரு லேட்டஸ்ட் உதாரணம். சரி, இவ்ளோ கூட்டணி அரசாங்கங்களோட வரலாற்றை பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி கூட்டணி ஆட்சிகளால என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நன்மைகள்னு பார்த்தா மாநில கட்சிகளுக்கு தேசிய அளவுல ஒரு குரல் கிடைக்குது. நாம பார்த்த மாதிரி திமுக, தெலுங்கு தேசம் கட்சிகள் எல்லாம் தேசிய முன்னணியில பங்கு பெற்றாங்க இல்லையா? இது கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தும். அதே போல எந்த ஒரு கட்சியும் சர்வாதிகார போக்கோட செயல்படாம இது தடுக்குது. மறுபக்கம் குறைகளும் இருக்கு. நம்ம பார்த்த ஜனதா கட்சி, ஐக்கிய முன்னணி அரசுகள் மாதிரி இந்த அரசுகள் பெரும்பாலும் நிலையற்றதா இருக்கு. பிரதமரோட அதிகாரம் குறையுது,
சில சமயம் கூட்டணி கட்சிகளோட ஒருங்கிணைப்பு குழு உண்மையான அமைச்சரவையை விட அதிக சக்தி வாய்ந்த ஒரு மேல் அமைச்சரவை மாதிரி செயல்படுது. பல கட்சிகளுக்கும் மந்திரி பதவி கொடுக்க வேண்டியதால அமைச்சரவை ரொம்ப பெருசா ஒரு ஜம்போ மினிஸ்ட்ரியா மாறுது. கடைசியா ஏதாவது தப்பு நடந்தா பொறுப்பேத்துக்காம கட்சிகள் ஒன்னு மாத்தி ஒன்னு பழி போடுறதும் அதிகமாகுது. கடைசியா நாம இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து தேர்வுக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தொகுத்து பார்க்கலாம். ஒரு குவிக் ரிவிஷன். கோயலிஷியோங்கிற லத்தீன் வார்த்தைக்கு ஒன்றாக வளர்தல்னு அர்த்தம். பல கட்சிகள் சேர்ந்து அரசாங்கத்தை அமைக்கிறது தான் கூட்டணி அரசு. விட்டு கொடுத்தலும் குறைந்தபட்ச பொது திட்டமும் இதோட முக்கிய கொள்கைகள். இந்தியால கூட்டணி ஆட்சி காலம் உறுதியா 1977ல தொடங்கியது. கூட்டணி அரசுகள் மூலமா பல தரப்புக்கும் பிரதிநிதித்துவம் கிடைச்சாலும் அது நிலையற்ற தன்மைக்கு வழிவகுக்க வாய்ப்பிருக்கு. கட்சி தாவல் தடை சட்டம். ஒரு கட்சியில ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு தாவறதை தடுக்கிற இந்த சட்டம் ஏன் தேவைப்பட்டுச்சு, இதோட விதிகள் என்னென்னு ரொம்ப தெளிவா எளிமையா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஒரு கேள்வி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அவருக்கு பிடிச்ச இன்னொரு கட்சிக்கு மாறுறதுல என்னங்க தப்பு? ஏன் சட்டம் அதை தடுக்கணும்? இந்த கேள்விக்குள்ளதான் இந்த முழு சட்டத்தோட நோக்கமே அடங்கியிருக்கு. வாங்க, இதுக்கான பதில தான் நம்ம தேட போறோம். இந்த சட்டத்துக்கான தேவை எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? 1960கள் 70களில் இந்திய அரசியல்ல ஆயாராம் கயாராம்னு ஒரு சொற்றொடர் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அதாவது வந்தராம் போனராம்னு அர்த்தம். 1967ல் ஹரியானாவைச் சேர்ந்த கயாலாளுங்கிற ஒரு எம்எல்ஏ ஒரே நாளில் 3 தடவை கட்சி மாறினார். அதிலிருந்தா இந்த சொற்றொடரே உருவாச்சு. இது அரசியல் சந்தர்ப்பவாதத்தோட ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு. இந்த ஆயாராம் கயாராம் கலாச்சாரத்தால என்ன ஆச்சுன்னா, எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அமைச்சர் பதவிக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ சுலபமா கட்சி மாற ஆரம்பிச்சாங்க. இதனால மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கங்கள் நிலையா இல்லாம அடிக்கடி கவிழ்ந்துச்சு. இது நாட்டோட ஆட்சி முறைக்கே ஒரு பெரிய ஆபத்தா இருந்துச்சு. இதை சரி பண்ண ஒரு வலுவான சட்டம் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. இந்த கட்சி தாவல் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இந்திய நாடாளுமன்றம் 1985ல் ஒரு முக்கியமான சட்ட நடவடிக்கையை எடுத்தாங்க. அதுதான் இதுக்கான முதல் படி. 1985ல கொண்டு வரப்பட்ட 52வது அரசியலமைப்பு திருத்தம் மூலமா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல 10வது அட்டவணை அப்படின்னு ஒரு புது பகுதியை சேர்த்தாங்க. இதுக்கு பேர் தான் கட்சித்தாவல் தடை சட்டம். இதனால சரத்துகள் 101, 102, 190, 191லையும் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. சரி, இப்ப இந்த சட்டத்தோட முக்கியமான விதிகள் என்ன? யாருக்கெல்லாம் இதுல இருந்து விலக்கு இருக்கு? இதுல என்னென்ன ஓட்டைகள் இருந்துச்சுன்னு ஒவ்வொன்னா விளக்கமா பார்க்கலாம் வாங்க. ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற உறுப்பினர் 2 காரணங்களுக்காக தகுதி நீக்கம் செய்யப்படலாம். 1, அவரே முன்வந்து தன்னோட கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சா. 2வது, கட்சி சொல்றதுக்கு எதிரா, அதாவது கட்சியின் கொறடா உத்தரவுக்கு கட்டுப்படாம நாடாளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ ஓட்டு போட்டா அவரோட பதவி பறி போயிடும். சுயேட்சை உறுப்பினர்களுக்கு விதிமுறை இன்னும் கடுமையானது. அதாவது எந்த கட்சி சார்பாகவும் நிக்காம தனியா ஜெயிச்ச ஒரு உறுப்பினர் தேர்தலுக்கு பிறகு ஏதேனும் அரசியல் கட்சியில சேர்ந்தா உடனடியா அவரோட பதவி பறிபோயிடும். அவங்க சுயேட்சையா ஜெயிச்சா சுயேட்சையாவே இருக்கணும். ஆனா நியமன உறுப்பினர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சலுகை இருக்கு. அவங்க பதவியேற்ற தேதியிலிருந்து 6 மாசத்துக்குள்ள எந்த அரசியல் கட்சியில வேணும்னாலும் சேரலாம். ஆனா அந்த 6 மாச கெடு முறிஞ்ச பிறகு ஒரு கட்சியில சேர்ந்தா அவங்க மேலையும் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சட்டத்துல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இணைப்பு, அதாவது மர்ஜர். ஒரு கட்சியோட 3/2 பங்கு உறுப்பினர்கள், அதாவது கிட்டத்தட்ட 67% பேர் மொத்தமா இன்னொரு கட்சியோட இணைய முடிவு செஞ்சா அது கட்சித்தாவல் ஆகாது. அவங்க பதவிக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா முன்னாடி பிளவு, அதாவது ஸ்பிளிட்னு ஒன்று இருந்துச்சு. அதுபடி 3/1 பங்கு உறுப்பினர்கள் தனியா பிரிஞ்சாலே போதும். இந்த விதியை ரொம்ப தப்பா பயன்படுத்தினதால அப்புறமா அதை நீக்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விதிவிலக்கு சபாநாயகருக்கோ அல்லது அவைத்தலைவருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் நடுநிலையோடு செயல்படணுங்கிறதுக்காக தங்களோட கட்சியிலிருந்து விலகலாம். அவங்க பதவிக்காலம் முடிஞ்சதும் மறுபடியும் அதே கட்சியில சேர்ந்துக்கலாம். இது அந்த பதவியோட மாண்பை காக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட விதிவிலக்கு. ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யலாமா வேண்டாமாங்கிற இறுதி முடிவை எடுக்கிற அதிகாரம் சபாநாயகர்கிட்ட தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முடிவை எடுக்கிறதுக்கு அவருக்கு எந்த காலக்கெடுவும் கிடையாது. இதனால பல நேரங்கள்ல அரசியல் காரணங்களுக்காக இந்த முடிவுகள் தாமதமாகுதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அப்போ சபாநாயகரோட முடிவு தான் கடைசியா? நீதிமன்றம் இதுல தலையிடவே முடியாதா? இந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான பதில சொல்லியிருக்கு. ஆரம்பத்துல இந்த சட்டத்தின்படி சபாநாயகரோட முடிவுதான் இறுதியானது. அதை எந்த நீதிமன்றத்திலையும் கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு விதி இருந்துச்சு. ஆனா 1992ஆம் வருஷம் நடந்த கிஹோட்டோ ஹொலோஹான் வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பே கொடுத்தது. சபாநாயகர் ஒரு நடுவர் மாதிரி தான் செயல்படணும், அதனால அவரோட முடிவு நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டதுதான்னு தெளிவா சொல்லிட்டாங்க.
அதாவது சபாநாயகரோட முடிவுல பாரபட்சம் இருந்தாலோ சட்டத்துக்கு புறம்பா இருந்தாலும் நீதிமன்றம் நிச்சயம் தலையிடும் சொல்லிட்டாங்க. சட்டத்துல இருந்த சில ஓட்டைகளை அடைச்சு அதை இன்னும் வலுவானதா மாத்துறதுக்காக 2003ல 91வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தம் சும்மா திடீர்னு வரல. தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, இந்திய சட்ட ஆணையம், அரசியலமைப்பு செயல்பாட்டை மறு ஆய்வு செய்யறதுக்கான தேசிய ஆணையம்னு பல குழுக்கள் இதுக்காக பரிந்துரை பண்ணாங்க. குறிப்பா அந்த பிளவுங்கிற விதியை நீக்க சொல்லி இவங்க எல்லாரும் ரொம்ப உறுதியா சொன்னாங்க. இந்த 91வது திருத்தத்தோட ஒரு சூப்பரான அம்சம் என்னன்னா, அது அமைச்சரவையோட அளவை கட்டுப்படுத்தினது தான். கட்சி தாவரவங்களுக்கு அமைச்சர் பதவி ஆசையை காட்டி இழுக்கிறத தடுக்கிறதுக்காக பிரதமர் அல்லது முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மக்களவை அல்லது சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்கள்ல 15% மேல இருக்கக்கூடாதுன்னு ஒரு வரம்பு கொண்டு வந்தாங்க. இந்த திருத்தத்தின் மூலமா அந்த பிளவுங்கிற விதி முழுசா நீக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கட்சி தாவலுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் திரும்பவும் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் அமைச்சராகவோ இல்ல வேற எந்த சம்பளம் வர்ற அரசியல் பதவியிலும் இருக்க முடியாதுன்னு சட்டம் ரொம்பவே கடுமையாக்கப்பட்டது. இவ்ளோ மாற்றங்கள் எல்லாம் செஞ்சாச்சு. சரி, இப்ப இந்த சட்டத்தோட ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்கு, இதோட நிறைகள் என்ன, குறைகள் என்னன்னு ஒரு அலசல் பாத்திரலாம் வாங்க. இந்த சட்டத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அது அரசியல் ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்தது தான். அரசாங்கங்கள் 5-6 வருஷம் முழுசா ஆட்சி செய்ய இது ரொம்ப உதவுச்சு. இதனால பதவிக்காகவும் பணத்துக்காகவும் நடக்கிற அரசியல் ஊழல் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது அரசியல் கட்சிகளுக்கு முதல் முறையா ஒரு அரசியலமைப்பு அங்கீகாரத்தையும் கொடுத்தது. ஆனா இது மேல கடுமையான விமர்சனங்களும் இருக்கு. மூத்த அரசியல்வாதியான மது லிமாய சொன்னது போல, இந்த சட்டம் சில்லறையா 1-2 பேர் கட்சி மாறுறத மட்டும் தடுத்துட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து கட்சி மாறுறத சட்டப்பூர்வமா ஆக்கிடுச்சு. இது இந்த சட்டத்தோட மையமான விமர்சனமா பார்க்கப்படுது. இந்த சட்டம் ஒரு உறுப்பினரோட கருத்து வேறுபாட்டுக்கும் கட்சி தாவலுக்கும் நடுவுல ஒரு கோடு போடுறதில்ல. இதனால ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ தன்னோட மனசாட்சிப்படி செயல்படுறதுக்கு தடையா இருக்கு. எல்லாமே கட்சி தலைமை சொல்றதுதான் சரிங்கிற நிலைய இது உருவாக்குது. இதனால உறுப்பினர்களோட தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுது. அதுபோக சபாநாயகரோட முடிவு சில சமயம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கலாங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஆக கடைசியா நம்ம மனசுல எழ வேண்டிய கேள்வி இதுதான். இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் கட்சித்தாவல்ங்கிற அரசியல் நோயை முழுசா குணப்படுத்திடுச்சா, இல்ல வெறும் வலி நிவாரணி மாதிரி அதோட அறிகுறிகளை மட்டும் தற்காலிகமா கட்டுப்படுத்தி வச்சிருக்கா? அழுத்த குழுக்கள், அதாவது பிரஷர் குரூப்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்திய ஜனநாயகத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆனா அது பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்ல. வாங்க இந்த மறைமுக சக்திகள் யாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு விரிவாக பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கத்தோட கொள்கைகளை அரசியல் கட்சிகள் மட்டும்தான் முடிவு பண்ணுதா? நிச்சயமா இல்ல. அவங்கள தவிர பொது கொள்கைகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற இன்னும் சில சக்தி வாய்ந்த குழுக்கள் இருக்காங்க. அவங்க தான் இந்த அழுத்த குழுக்கள். அரசாங்கத்தோட முடிவுகளை தீர்மானிக்கிற இந்த முக்கியமான சக்திகள் யாரு, அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். நாம இந்த டாபிக்க எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல அழுத்த குழுக்கள்னா என்னன்னு ஒரு அறிமுகம், அப்புறம் பொருளாதாரம், சமூகம், அடையாளம், கொள்கைன்னு அதோட வகைகளை ஒன்னா பார்க்க போறோம். கடைசியா தேர்வுல என்னென்ன விஷயங்கள் முக்கியம்னு பார்த்து முடிக்கலாம். வாங்க ஒரு தெளிவான புரிதலுக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இந்த பிரஷர் குரூப்ஸ் இல்லனா அழுத்த குழுக்கள்னா என்ன, அவங்களோட அடிப்படை நோக்கம் என்ன, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. அழுத்த குழுனா ரொம்ப சிம்பிள். ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக ஒன்னு சேர்ற மக்கள் அமைப்பு. அவங்களோட முக்கியமான வேலையே தங்களோட உறுப்பினர்களோட நலன்களை பாதுகாக்க அரசாங்கத்து மேல பிரஷர் கொடுத்து பாலிசி முடிவுகளை தங்களுக்கு சாதகமா மாத்துறது தான். அதனாலதான் இதுக்கு பேரே அழுத்த குழு. இந்த கான்செப்ட் முதல்ல அமெரிக்காவில தான் உருவாச்சு. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா ஜனநாயக நாடுகளிலும் இது ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. சொல்லப்போனா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான பாலமா இவங்க செயல்படுறாங்க. இப்ப ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அழுத்த குழுக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் என்னதான் வித்தியாசம் பாருங்க. அரசியல் கட்சிகளோட நோக்கம் தேர்தல்ல போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கிறது. ஆனா அழுத்த குழுக்கள் தேர்தல்ல நிக்கவே மாட்டாங்க. ஆட்சியை பிடிக்கிறதுலாம் அவங்க நோக்கம் கிடையாது. அதுக்கு பதிலா யார் ஆட்சியில இருந்தாலும் சரி, அரசாங்கத்தை வெளியில இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட குறிப்பிட்ட சில நலன்களை மட்டும் பாதுகாத்துக்கிறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். சரி, இந்த அழுத்த குழுக்கள் எப்படி அரசாங்கத்து மேல தங்களோட செல்வாக்கு செலுத்துறாங்க? இதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு சட்டப்படியான வழி, அதாவது லாபியிங் பண்றது, அதாவது கொள்கை வகுப்பாளர்கள் கிட்ட நேரடியா பேசுறது, மீடியாவுல பிரச்சாரம் பண்றது, மனு கொடுக்கறது, இந்த மாதிரி. இன்னொன்னு சில சமயங்கள்ல சட்டவிரோதமான வழிகளையும் கையாளுவாங்க. வேலை நிறுத்தம், வன்முறை போராட்டம், ஊழல் கூட இதில் அடங்கும். இது ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஆபத்தானது. ஓடுகார்டு அப்படிங்கிற அறிஞர் இந்த அழுத்த குழுக்கள் பயன்படுத்துற 3 முக்கியமான டெக்னிக்ஸ் சொல்றாரு.
முதல்ல எலெக்ஷனியரிங், அதாவது தங்களுக்கு ஆதரவான ஆட்களை தேர்தல்ல ஜெயிக்க வச்சு முக்கியமான பதவிகள்ல உட்கார வைக்கிறது. ரெண்டாவது லாபியிங், அதாவது அதிகாரிகள் கிட்ட நேரடியா பேசி தங்களுக்கு வேண்டிய கொள்கைகளை நிறைவேற்ற வைக்கிறது. மூணாவது ப்ராபகேண்டைசிங், இதுல மீடியாவை பயன்படுத்தி பொதுமக்களோட கருத்தை தங்களுக்கு சாதகமா மாத்தி அது மூலமா மறைமுகமா அரசாங்கத்துக்கு பிரஷர் கொடுக்கறது. சரி, இனிமே இந்தியால செயல்படுற அழுத்த குழுக்களோட வகைகளை பத்தி பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான வகை பொருளாதார நலன்கள் அடிப்படையா வச்சிருக்கிற குழுக்கள். இதுல பிசினஸ், லேபர் மற்றும் விவசாயம் சார்ந்த குழுக்கள் எல்லாமே அடங்கும். நம்ம நாட்டோட பொருளாதார கொள்கைகள்ல இவங்களோட தாக்கம் ரொம்பவே அதிகம். இதுல முதல்ல வர்றது வணிகக் குழுக்கள். இந்தியாவிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான, நல்ல திட்டமிட்டு செயல்படுற குழுக்கள் இவங்கதான். இந்தியாவோட மிகப்பெரிய வர்த்தக அமைப்புகளான FICCI, ASSOCHM லிருந்து உணவு தானிய வியாபாரிகள் சங்கம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அமைப்புகள் வரைக்கும் இதுல அடங்கும். அரசாங்கத்தோட வர்த்தக மற்றும் வரி விதிப்பு கொள்கைகள்ல இவங்களோட செல்வாக்கு எப்போதுமே அதிகமா இருக்கும். ரெண்டாவதா தொழிற்சங்கங்கள், அதாவது ட்ரேட் யூனியன்ஸ். இவங்க தொழிலாளர்களோட உரிமைகளுக்காகவும் சம்பள உயர்வு, வேலை பாதுகாப்புக்காகவும் குரல் கொடுப்பாங்க. இந்தியால இருக்கிற தொழிற்சங்கங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல பெரும்பாலானவை ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோட நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ தொடர்புல இருக்கும். உதாரணத்துக்கு AITUC கம்யூனிஸ்ட் கட்சியோடவும், INTUC காங்கிரஸோடவும், BMS பாஜகவோடவும் தொடர்புல இருக்கு. இங்க ஒரு முக்கியமான வரலாற்று தகவலை பார்க்கலாம். இந்தியாவோட முதல் தொழிற்சங்கம் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அதாவது AITUC. இது 1920ஆம் வருஷம் லாலா லஜ்பதி ராய் தலைமையில உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்துல எல்லா அரசியல் சித்தாந்தம் கொண்டவங்களும் இதுல ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா 1945க்கு அப்புறம் அரசியல் கருத்து வேறுபாடுகள்னால இந்த இயக்கம் பல பிரிவுகளா உடைஞ்சு ஒவ்வொரு கட்சியும் தனக்குன்னு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவதா வர்றது விவசாய குழுக்கள். இவங்க விவசாயிகளோட நலன்களுக்காக, குறிப்பா விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கணும், கடன் தள்ளுபடி வேணும்னு பல கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க. இதுல நிறைய முக்கியமான அமைப்புகள் இருக்கு. குறிப்பா ரொம்ப பழமையானதும் பெரியதுமான அகில இந்திய கிசான் சபா, வட இந்தியால செல்வாக்கு மிக்க பாரதிய கிசான் யூனியன், அப்புறம் மகாராஷ்டிரால இருக்கிற ஷேத்காரி சங்கதனா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவா. அடுத்ததா நாம தொழில் மற்றும் சமூகம் சார்ந்த குழுக்களை பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, மாணவர்கள், அப்புறம் மத நம்பிக்கைகள் அடிப்படையில உருவான அமைப்புகள் எல்லாம் அடங்கும். நாலாவதா ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ், அதாவது தொழில்முறை சங்கங்கள். டாக்டர்ஸ், லாயர்ஸ், டீச்சர்ஸ், பத்திரிகையாளர்கள் மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் அவங்களோட தொழில் சார்ந்த உரிமைகளுக்காகவும் நல்ல வேலைச்சூழலுக்காகவும் இந்த சங்கங்களை உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், IMA, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, BCI, இதெல்லாம் அவங்க துறை சார்ந்த கொள்கை முடிவுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அமைப்புகள். ஐந்தாவதா மாணவர் அமைப்புகள். தொழிற்சங்கங்களை போலவே இந்திய மாணவர் அமைப்புகளுக்கும் பெரிய அரசியல் கட்சிகளோட வலுவான தொடர்பு இருக்கு. இவங்க கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மட்டும் இல்லாம பல சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகள்லயும் ரொம்ப தீவிரமா பங்கேற்பாங்க. ABVP, NSUI, SFI இதெல்லாம் இதுக்கு நல்ல உதாரணங்கள். ஆறாவதா மத அமைப்புகள். மதம் சார்ந்த விஷயங்கள் இந்திய அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதால இந்த அமைப்புகள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவையா பார்க்கப்படுது. விஸ்வ இந்து பரிஷத், ஜமாத்தே இஸ்லாமி, ஷிரோமணி அகாலிதளம் மாதிரியான அமைப்புகள் அவங்கவங்க மத சமூகத்தோட நலன்களுக்காக அரசியல் தளத்துல செயல்பட்டு வராங்க. இந்த இடத்துல அரசியல் அறிஞர் JC ஜோஹரி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஷிரோமணி அகாலிதளம் ஒரு அரசியல் கட்சின்னு சொல்றதை விட அது ஒரு மத அழுத்த குழுன்னு சொல்றதுதான் சரிங்கிறாரு. ஏன்னா அவங்களோட முக்கிய நோக்கம் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறத விட சீக்கிய சமூகத்தோட தனித்துவமான மத கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. சில அமைப்புகள் எப்படி ஒரு அழுத்த குழுவுக்கும் அரசியல் கட்சிக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோட்ல பயணிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ நாம மூணாவது முக்கியமான வகைப்பாட்டுக்குள்ள போறோம். அதுதான் அடையாளம் சார்ந்த குழுக்கள். இந்திய அரசியலோட அடித்தளமாவே இருக்கிற சாதி, பழங்குடி மற்றும் மொழி ஆகிய அடையாளங்களை மையமா வச்சு இயங்குற குழுக்களை பத்தி இனிமே பார்க்கலாம். ஏழாவதா சாதி குழுக்கள். இந்திய அரசியல, குறிப்பா மாநில அரசியல சாதிய ஒதுக்கி வச்சுட்டு புரிஞ்சிக்கவே முடியாது. பல மாநிலங்கள்ல அரசியல்னாலே 2 பெரிய சாதிகளுக்கு நடுவுல நடக்கிற போட்டியா தான் இருக்கும். தமிழ்நாட்டுல நாடார் சாதி சங்கம், ஹரிஜன் சேவக் சங்கம் மாதிரியான அமைப்புகள் தங்களோட சமூக மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்காக குரல் கொடுத்துட்டு வராங்க. எட்டாவதா பழங்குடியினர் அமைப்புகள். இவங்க மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள்ல ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க. இவங்களோட கோரிக்கைகள் ரொம்ப பரந்தவை.
சில அமைப்புகள் தங்களோட பகுதிக்கு சுயாட்சி வேணும், சீர்திருத்தம் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா சில அமைப்புகள் இந்தியால இருந்து பிரிஞ்சு தனி நாடே வேணும்னு ஆயுத போராட்டத்துல கூட ஈடுபடுறாங்க. இதுக்கு NSCN, TNU மாதிரியான அமைப்புகளை உதாரணமா சொல்லலாம். 9வதா மொழியியல் குழுக்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொழிங்கிறது வெறும் பேசுறதுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு அடையாளம். சுதந்திரத்துக்கு பிறகு மொழிவாரியா தான் மாநிலங்களையே பிரிச்சாங்க. அந்த அளவுக்கு மொழி இந்திய அரசியல்ல ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். தமிழ் சங்கம், ஆந்திர மகாசபா, நாகரி பிரச்சாரணி சபா மாதிரியான அமைப்புகள் எல்லாம் தங்களோட மொழியோட வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் செயல்படுற முக்கியமான அழுத்த குழுக்கள். சரி, நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுல ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக போராடுற குழுக்களையும் எந்த ஒரு முறையான அமைப்பும் இல்லாம திடீர்னு உருவாகிற குழுக்களையும் பத்தி பார்க்க போறோம். 10வதா கொள்கை அடிப்படையிலான குழுக்கள். சமீப காலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நல்ல நோக்கத்துக்காக குழுக்கள் உருவாகிறது அதிகரிச்சிருக்கு. உதாரணத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக உருவான நர்மதா பச்சாவோ ஆந்தோலன், சிப்கோ இயக்கம் இதெல்லாம் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஜனநாயக உரிமைகள், பெண்கள் உரிமைகள், காந்திய கொள்கைகள்னு பல விஷயங்களை முன்னிறுத்தியும் நிறைய அமைப்புகள் செயல்படுறாங்க. 11வது மற்றும் கடைசி வகை அனாமிக் குழுக்கள். இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆல்மண்ட், பவல்னு 2 அறிஞர்கள் இத பத்தி சொல்றாங்க. இந்த குழுக்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு லீடர், ஒரு ஆஃபீஸ்னு எதுவுமே இருக்காது. அப்புறம் எப்படின்னு கேக்குறீங்களா? சமூகத்துல திடீர்னு ஒரு கோபம், ஒரு அதிருப்தி வெடிக்கும்போது அது கலவரமாவோ பெரிய ஆர்ப்பாட்டமாவோ மாறும் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம திடீர்னு உருவாகி வன்முறை மூலியமா அரசியல் அமைப்பையே உழுக்குற குழுக்களை தான் அனாமிக் குழுக்கள்னு சொல்றோம். இந்த அனாமிக் குழுக்கள்ன்ற கான்செப்ட புரிஞ்சுக்க சில உதாரணங்களை பார்க்கலாம். நக்சலைட் குழுக்கள், ஜம்மு மற்றும் காஷ்மீர் விடுதலை முன்னணி JKLF, அசாமின் ஐக்கிய விடுதலை முன்னணி ULFA, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த வகையில தான் வரும். இவங்க தங்களோட கோரிக்கைகளை ஜனநாயக வழியில வெளிப்படுத்தாம வன்முறை மற்றும் சட்ட விரோத வழிகளை கையாளுவாங்க. நாம இப்ப இந்த விளக்கத்தோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா தொகுத்து முக்கியமான குறிப்புகளையும் தேர்வு கண்ணோட்டத்துல எதெல்லாம் முக்கியம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். அடுத்த குழுக்கள் ஆட்சியை பிடிக்க நினைக்காம அரசாங்க கொள்கைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. பொருளாதாரம், சமூகம், அடையாளம், கொள்கைன்னு பல வகையா இவங்கள பிரிக்கலாம். லாபியிங்ல இருந்து போராட்டம் வரைக்கும் பல டெக்னிக்ஸை பயன்படுத்துவாங்க. இந்தியால பல குழுக்களுக்கு அரசியல் கட்சிகளோட நெருங்கிய தொடர்பு இருக்கு. சில குழுக்கள் சட்டத்தோட விளிம்புல நின்னு செயல்படுறாங்க. இப்போ தேர்வுக்காக நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ். FICCI, AITUC, அகில இந்திய கிசான் சபா மாதிரி முக்கியமான அமைப்புகளோட பேரு, அது எந்த வகைன்னு தெரிஞ்சுக்கணும். ஓடுகாடோட 3 நுட்பங்கள், அனாமிக் குழுக்கள் மாதிரி முக்கியமான கான்செப்ட்ஸ். இந்தியாவோட முதல் தொழிற்சங்கமான AITUC 1920ல லாலா லஜபதி ராய் தலைமையில ஆரம்பிக்கப்பட்டதென்ற வரலாற்று தகவல். அப்புறம் சிரோமணி அகாலி தளம் பத்தி JC ஜோஹரி சொன்ன மேற்கோள், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நாடு இந்தியா. ஆயிரக்கணக்கான மொழிகள், நூற்றுக்கணக்கான கலாச்சாரங்கள், விதவிதமான மதங்கள்னு உண்மையிலேயே ஒரு பன்முறத்தன்மை கொண்ட தேசம். ஆனா இவ்ளோ வேற்றுமைகள் இருந்தாலும் எது நம்ம எல்லாரையும் இந்தியர் அப்படிங்கிற ஒரே நூல்ல கட்டி போட்டிருக்கு? அந்த சக்திக்கு பேர்தான் தேசிய ஒருங்கிணைப்பு. இன்னைக்கு இந்த தேசிய ஒருங்கிணைப்புனா என்ன, அதுக்கு வர சவால்கள் என்னென்னு ரொம்ப விரிவாவே பார்க்க போறோம். சரி, இந்த கேள்விக்கு பதில் தேடத்துக்கு முன்னாடி தேசிய ஒருங்கிணைப்பு, அதாவது நேஷனல் இன்டிகிரேஷன் அப்படின்னா என்னன்னு முதல்ல சரியா புரிஞ்சுக்கலாம். வாங்க இத பத்தி பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு முதல்ல பாப்போம். முதல்ல மைரான் வீனர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் பார்வையில தேசிய ஒருங்கிணைப்புங்கிறது ஒரு பெரிய குடும்பம் மாதிரி. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இருக்கலாம். ஆனா குடும்பத்தோட ஒட்டுமொத்த நலன்னு வரும்போது எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளோட சின்ன சின்ன பிராந்திய நலன்களை விட தேசத்தோட பொது நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மனப்பான்மை தான் தேசிய ஒருங்கிணைப்புன்னு அவரு சொல்றாரு. அடுத்ததா H.A. கனி இத ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா பார்க்கறாரு. அவரோட பார்வையில இது ஒரு சமூக, உளவியல் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு செயல்முறை. அதாவது சட்டத்தாலேயோ இல்ல அதிகாரத்தாலேயோ ஒற்றுமையை உருவாக்க முடியாது. மக்களோட இதயத்துல ஒற்றுமை, ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று மாதிரியான உணர்வுகளை விதைக்கிறது மூலமாதான் உண்மையான ஒருங்கிணைப்பு உருவாகும்னு சொல்றாரு. டாக்டர் S. ராதாகிருஷ்ணன் அவங்களோட கருத்து இன்னும் ஆழமானது. அவர் சொல்றாரு, தேசிய ஒருங்கிணைப்புங்கிறது செங்கல்லையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டுற ஒரு கட்டிடம் கிடையாது, இல்ல ஒரு தொழிற்சாலை மாதிரி உருவாக்குற விஷயமும் கிடையாது. அதுக்கு பதிலா அது ஒவ்வொரு குடிமகனோட மனசுக்குள்ளேயும் போக வேண்டிய ஒரு சிந்தனை, ஒட்டுமொத்த மக்களையும் தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு உணர்வு தான் உண்மையான ஒருங்கிணைப்புங்கிறது அவரோட பார்வை.
ரஷீதின் கான் கொடுக்குற விளக்கம் ரொம்பவே நுணுக்கமானது. ஒருங்கிணைப்புங்கிறது பல கலர் பூக்களை வச்சு கட்டின ஒரு பூங்குத்து மாதிரி. ஒவ்வொரு பூக்கும் தனி அழகு, தனி அடையாளம் இருக்கு. ஆனா ஒன்னா சேரும்போது அது ஒரு அழகான பூக்குத்து. அதே போல ஒருங்கிணைப்புன்னா எல்லாத்தையும் ஒன்னா கரைச்சு கலக்கிறது இல்ல, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது தான். ஆனா ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் உண்மையான வேற்றுமையில் ஒற்றுமை. ஓகே, தேசிய ஒருங்கிணைப்புன்னா என்னன்னு ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ஒருங்கிணைப்புக்கு பெரிய தடைகளா, பெரிய சவால்களா இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். நம்ம தேசிய ஒருங்கிணைப்புங்கிற அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கிற 4 பெரிய தடைகள் இருக்கு. முதல்ல பிராந்தியவாதம், அதாவது நம்ம பகுதி மேல இருக்கிற அதீத பற்று. 2வது வகுப்புவாதம், அதாவது மதத்தின் பெயரால் வர்ற பிரிவினைகள். 3வது சாதிவாதம், அதாவது சாதியின் பெயரால் உருவாகிற வேறுபாடுகள். 4வது மொழிவாதம், மொழியின் அடிப்படையில எடுக்கிற மோதல்கள். இது ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்குதுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். முதல்ல பிராந்தியவாதம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றதை விட, நான் இந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அல்லது இந்த ஊர்க்காரன் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப வலுவா இருக்கிறது தான். சில சமயம் இந்த உணர்வு இன்னும் ஒரு படி கீழே போய் ஒரு மாநிலத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியோட நலனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தேசப்பற்றை விட இந்த பிராந்திய பற்று பெரிதாகி சிக்கல்களை உருவாக்குது. இந்த பிராந்தியவாதம் பல வடிவங்கள்ல வெளிப்படுது. இதோட தீவிரமான வடிவம் என்னன்னா, காலிஸ்தான், திராவிட நாடு மாதிரி தனி நாடா பிரியணும்னு கேக்குற பிரிவினைவாத கோரிக்கைகள். அடுத்த கட்டமா போடோலாண்ட், விதர்பா மாதிரி ஒரு மாநிலத்துக்குள்ள இருந்து பிரிஞ்சு தனி மாநிலம் வேணும்னு கேக்குறது. நிர்வாக ரீதியா பார்த்தா புதுச்சேரி, டெல்லி மாதிரி யூனியன் பிரதேசங்கள் முழு மாநில அந்தஸ்து கேக்குறதும் இதுக்கு கீழே தான் வரும். அண்டை மாநிலங்களுக்குள்ள பெல்காம் எல்லை பிரச்சினை, காவிரி நதிநீர் பிரச்சனை மாதிரி சண்டைகள் வர்றதும் பிராந்தியவாதத்தோட விளைவுதான். கடைசியா மண்ணின் மைந்தர்கள் கொள்கைன்னு சொல்லி வேலை வாய்ப்புகள்ல உள்ளூர் ஆட்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு கேக்குறதும் பிராந்தியவாதத்தோட ஒரு முகம்தான். 2வது வகுப்புவாதம். இது என்னன்னா, நாட்டு மேல இருக்கிற பற்றை விட தன் மத சமூகத்தின் மேல அதிக பற்று வச்சுக்கிறது. சில சமயங்கள்ல மற்ற மத சமூகங்களோட நலன்களை பாதிக்கிற வகையில தன் மதத்தோட நலன்களை மட்டும் முன்னிறுத்துறது தான் வகுப்புவாதம். இதோட வேர்கள் எங்க இருக்குன்னு பார்த்தா பிரிட்டிஷ் ஆட்சியில இருக்கு. அவங்க கொண்டு வந்த 1909, 1919, 1935 சட்டங்கள் மூலமா முஸ்லிம்கள், சீக்கியர்கள்னு தனித்தனி தொகுதிகள் ஒதுக்கி மக்களிடையே பிரிவினை விதைய தூவுனாங்க. மத அரசியல கலக்கும்போது வகுப்புவாதம் ரொம்பவே தீவிரமாகுது. இது எப்படி வெளிப்படுதுன்னா, அகாலி தளம் மாதிரி மத அடிப்படையிலான அரசியல் கட்சிகள் உருவாகுது. விஸ்வ இந்து பரிஷத் மாதிரி மத அழுத்த குழுக்கள் செயல்படுது. ரொம்ப வருத்தமான விஷயம், இது சில சமயம் இந்து முஸ்லிம் கலவரங்கள் மாதிரி பெரிய வன்முறைகளுக்கும், அயோத்தி மாதிரி வழிபாட்டு தலங்கள் தொடர்பான நீண்டகால சட்ட போராட்டங்களுக்கும் காரணமாயிடுது. இதுக்கு பின்னாடி மத அடித்தறைவாதம், அரசியல் காரணங்கள், ஏன் சில ஊடகங்களோட பங்கு கூட இருக்கு. 3வதா நம்ம பார்க்க போற தடை சாதிவாதம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். நாட்டோட பொது நலனை விட தன்னோட சொந்த சாதி குழுவோட நலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. இது முக்கியமா சாதிய அரசியலுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சதோட விளைவுதான். சாதிவாதம் நம்ம சமூகத்திலயும் அரசியலையும் ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. அரசியல்னு பார்த்தா ஆரம்ப காலத்துல நீதி கட்சி, இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி மாதிரி சாதி அடிப்படையில கட்சிகள் உருவாகுது. தேர்தல்ல சீட் கொடுக்கறதுல இருந்து மந்திரி சபை அமைக்கிறது வரைக்கும் சாதி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. சமூக அளவுல ஆந்திராவில் கம்மா ரெட்டி மோதல் மாதிரி, கர்நாடகாவில் லிங்காயத் ஒக்கலிக்கா மோதல் மாதிரியான சாதி சண்டைகள் நடக்குது. இது மட்டும் இல்லாம இடஒதுக்கீட்டு கொள்கையை ஆதரிச்சும் எதிர்த்தும் நடக்கிற போராட்டங்களும் சாதிவாதத்தோட ஒரு வழிபாடுதான். இந்த விஷயம் பத்தி B.K. நேரு 1988லயே ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, SC/ST மக்களுக்கான இடஒதுக்கீடு பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த வகுப்புவாத தொகுதிகளோட ஒரு எச்சம் மாதிரி இருக்கு. இது மக்களோட சாதி அடையாளத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதனால மக்கள் தங்களை இந்தியர்களா பார்க்கறத விட ஒரு குறிப்பிட்ட சாதிய சார்ந்தவங்களா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது தேசிய ஒருங்கிணைப்புக்கு நல்லதில்ல அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான பார்வை. 4வது தடை மொழிவாதம். அதாவது தன் சொந்த மொழி மற்றும் அந்த மொழியை பேசுற மக்கள் மேல ஒரு அதீத பற்றுக்கொள்றது. இதுலயும் 2 முக்கியமான பரிமாணங்கள் இருக்கு. ஒன்னு மொழி அடிப்படையில மாநிலங்களை பிரிக்கிறது, இன்னொன்னு இந்தியாவோட அலுவல் மொழி எது அப்படிங்கிற சர்ச்சை. மொழிவாதத்தோட முதல் விளைவு மாநில மறுசீரமைப்பு. 1953ல தெலுங்கு பேசுற மக்களுக்காக ஆந்திரா முதல் மொழிவாரி மாநிலமா உருவானதும் நாடு முழுக்க இதே மாதிரி கோரிக்கைகள் வர ஆரம்பிச்சுது. இதை விசாரிக்க ஃபசல் அலி தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சாங்க. K.M. பணிக்கர், H.N. குன்சுரு அதுல உறுப்பினர்களா இருந்தாங்க. அவங்க கொடுத்த பரிந்துரைப்படி 1956ல பல புதிய மாநிலங்கள் உருவாச்சு. 2வது விஷயம் அலுவல் மொழி சர்ச்சை.
1963ல இந்திய மட்டும் அலுவல் மொழியாக்க சட்டம் வந்தப்போ தமிழ்நாட்டுல பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வெடிச்சது. அதோட விளைவா இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புற வரைக்கும் ஆங்கிலமும் இணை அலுவல் மொழியா இருக்கும்னு ஒரு சமரசம் செஞ்சாங்க. இதுக்காக கொண்டு வரப்பட்ட மும்மொழிக் கொள்கைய தமிழ்நாடு இன்று வரை முழுசா ஏத்துக்கல. சரி, இவ்வளவு தடைகள், இவ்வளவு சவால்கள் இருக்கு. இதையெல்லாம் சமாளிச்சு தேசிய ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த நம்ம இந்திய அரசாங்கம் என்னென்ன அமைப்புகளை உருவாக்கியிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான அமைப்பு தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில், அதாவது NIC. 1961ல வகுப்புவாதம், சாதிவாதம் மாதிரி பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு விவாதிக்க ஒரு தேசிய ஒருங்கிணைப்பு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல தான் இப்படி ஒரு கவுன்சில் அமைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதன்படியே 1962ல அதோட முதல் கூட்டம் நடந்துச்சு. இந்த கவுன்சிலோட தலைவர் யாருன்னு பார்த்தா நம்ம பிரதமர். இதுல உறுப்பினர்களா மத்திய அமைச்சர்கள், எல்லா மாநில முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலமான பொது நபர்கள்னு நாட்டுல இருக்கிற எல்லா முக்கிய தலைவர்களும் இருப்பாங்க. இவங்களோட வேலை தேசிய ஒருங்கிணைப்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ஞ்சி அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை கொடுக்கறது தான். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உயர்மட்ட குழு. அடுத்ததா நம்ம பார்க்க போற முக்கியமான அமைப்பு வகுப்புவாத நல்லிணக்கத்திற்கான தேசிய அறக்கட்டளை, அதாவது NFCH. இது 1992ல உருவாக்கப்பட்டுச்சு. மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுற ஒரு தன்னாட்சி அமைப்பு இது. இதோட முக்கிய நோக்கம் மக்களிடையே வகுப்புவாத நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் தேசிய ஒருங்கிணைப்பையும் மேம்படுத்துறது தான். இந்த அறக்கட்டளை பலவிதமான வேலைகளை செய்யுது. ஒரு பக்கம் வகுப்புவாத கலவரங்கள்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட படிப்புக்கு நிதி உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கைக்கு உதவுது. இன்னொரு பக்கம் நல்லிணக்கத்தை வளர்க்கிற நிகழ்ச்சிகள் நடத்துறது, ஆய்வுகள் செய்யறது, நல்லிணக்கத்துக்காக பாடுபடுறவங்களுக்கு விருதுகள் கொடுக்கறதுன்னு பல வேலைகள் மூலமா இனிமேல் இது மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்க முயற்சி செய்யுது. சுருக்கமா சொன்னா இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுது, சமூகத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்துது, நல்லிணக்கத்தை கொண்டாடுது. ஓகே, இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை வேகமா ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். தேசிய ஒருங்கிணைப்புங்கிறது வேற்றுமையில ஒற்றுமை. இதுக்கு இருக்கிற 4 பெரிய தடைகள்: பிராந்தியவாதம், வகுப்புவாதம், சாதிவாதம், மொழிவாதம். இதை சரி செய்ய அரசாங்கம் உருவாக்குன 2 முக்கிய அமைப்புகள்: தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில் NIC மற்றும் வகுப்புவாத நல்லிணக்கத்திற்கான தேசிய அறக்கட்டளை NFCH. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இதையெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான வருஷங்கள்: 1953ல ஆந்திரா உருவாக்கம், 1956ல மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம், 1961ல NIC ஆரம்பம், 1963ல அலுவல் மொழிச்சட்டம், அப்புறம் 1992ல NFCH உருவாக்கம். முக்கியமான ஆணையம் ஃபசல் அலி ஆணையம். முக்கியமான கருத்துக்கள்: மண்ணின் மைந்தர்கள் கொள்கை, மும்மொழி கொள்கை மற்றும் வகுப்புவாத பிரதிநிதித்துவம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு நாடு மற்ற நாடுகளுடன் எப்படி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் வெளியுறவு கொள்கை. இன்னைக்கு நாம இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கு, அதோட அடிப்படை கோட்பாடுகள் என்ன, காலப்போக்கில் அது எப்படி மாறி வந்திருக்குன்னு லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தோட உதவியோட ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, இந்த அத்தியாயத்தை நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல வெளியுறவு கொள்கைன்னா என்னன்னு ஒரு அறிமுகம், அப்புறம் நம்ம கொள்கையோட ஆணிவேரா இருக்கிற அடிப்படை கோட்பாடுகள், அதுக்கப்புறம் இந்தியாவின் சில முக்கியமான உத்திசார் கொள்கைகள், தற்காலத்துல நாம எடுத்திருக்கிற நவீன முன்னெடுப்புகள், கடைசியா தேர்வு நோக்குல என்னென்ன முக்கியம்னு பார்த்து முடிக்கலாம். முதல்ல வெளியுறவு கொள்கைனா என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்படி பழகணும்னு ஒரு வரைமுறை வச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நாடு மற்ற நாடுகளோட தன்னோட தேசிய நலனுக்காக எப்படி உறவுகளை பேணணும்னு வகுக்கிற ஒரு கொள்கை தான் இது. நம்ம நாட்டோட குறிக்கோள்களை உலக அரங்கில் எப்படி அடையறதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி இது. ஒரு நாட்டுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது சும்மா திடீர்னு உருவாகிறது இல்லைங்க. அதுக்கு பின்னாடி நிறைய காரணிகள் இருக்கு. நம்ம நாட்டோட புவியியல் அமைப்பு, நம்மளோட நீண்ட நெடிய வரலாறு, சமூக கட்டமைப்பு, அரசியல் முறை, உலகளாவிய சூழல், நம்மளோட பொருளாதார பலம், இராணுவ வலிமை, ஏன் நாட்டு மக்களோட கருத்துக்கள், நாட்டை வழிநடத்துற தலைமை வரைக்கும் எல்லாமே சேர்ந்துதான் இந்த கொள்கையை வடிவமைக்குது. சரி, இப்போ இந்தியாவோட வெளியுறவு கொள்கைக்கு அஸ்திவாரமா இருக்கிற சுதந்திரம் வாங்கினதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மள வழி நடத்துற அடிப்படை கோட்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் உலகத்தை இந்தியா எப்படி பாக்குதுங்கிறதுக்கான ஒரு சித்தாந்த அடித்தளம். இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில மிக மிக முக்கியமானது உலக அமைதியை உருவாக்குறது தான். இது வெறும் நம்ம ஆசை மட்டும் இல்ல, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட சரத்து 51 படி இது நம்மளோட கடமையும் கூட. இந்த சரத்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியா சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தணும், நாடுகளுக்கு இடையில ஒரு நியாயமான உறவை வளர்க்கணும், சர்வதேச சட்டங்களை மதிக்கணும், பிரச்சனைகள் வந்தா அதை பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கணும்னு தெளிவா சொல்லுது.
அடுத்து இந்தியா 2 விஷயங்களை ரொம்ப கடுமையா எதிர்த்தது. ஒன்னு காலனித்துவ எதிர்ப்பு. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டா அடிமைப்படுத்துறது. பல வருஷங்கள் அடிமையா இருந்ததால அதோட வலிய இந்தியா நல்லா உணர்ந்திருந்தது. அதனாலதான் இந்தோனேஷியா போன்ற ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகளோட விடுதலை போராட்டத்துக்கு இந்தியா முழுமையா ஆதரவு கொடுத்துச்சு. அதேபோல இனவெறியையும் இந்தியா எதிர்த்தது. குறிப்பா தென்னாப்பிரிக்காவில இருந்த அப்பார்தைட் அப்படிங்கிற இனப்பாகுபாட்டு கொள்கையை எதிர்த்து 1954லேயே அந்த நாட்டுடனான தூதரக உறவுகளை துண்டிச்சது. இப்போ நாம பார்க்க போறது இந்திய வெளியுறவு கொள்கையோட ஒரு அடையாளமாவே மாறிப்போன அணிசேரா கொள்கை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ உலகம் அமெரிக்கா தலைமையிலான ஒரு அணி, சோவியத் யூனியன் தலைமையிலான இன்னொரு அணின்னு 2ஆ பிரிஞ்சு கிடந்துச்சு. அப்போ ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி இந்த அதிகார அரசியல்ல இருந்து நாம விலகி இருக்கணும்னு இந்தியா முடிவு செஞ்சது. யாருடைய பக்கமும் சேராம தனியான சுதந்திரமான ஒரு பாதையை நாம தேர்ந்தெடுத்தோம். அப்போ அணி சேராமைனா என்ன? அதுக்கு 3 முக்கிய அர்த்தம் இருக்கு. 1, எந்த ஒரு ராணுவ கூட்டணியிலயும் நாம சேர மாட்டோம். 2, எந்த ஒரு பிரச்சனையிலயும் நாமெல்லாம் சுதந்திரமா ஒரு முடிவு எடுப்போம். 3, எல்லா நாடுகளோடையும் நட்பா இருப்போம். இதுதான் அணி சேராமையோட சாரம். அடுத்ததா பஞ்சசீலம். 1954ல திபெத் சம்பந்தமா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதிலிருந்து உருவானதுதான் இந்த 5 புனித கொள்கைகள். அது என்னன்னா, ஒரு நாட்டோட எல்லைக்கும் இறையாண்மைக்கும் பரஸ்பரம் மரியாதை கொடுக்கணும், யார் மேலேயும் போர் தொடுக்கக்கூடாது, மத்தவங்களோட உள்நாட்டு விஷயங்களை தலையிடக்கூடாது, சமத்துவம் மற்றும் பரஸ்பர நன்மை, கடைசியா அமைதியான சகவாழ்வு. இது மட்டும் இல்லாம இன்னும் சில கொள்கைகளையும் நம்ம பின்பற்றணும். ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளோட ஒற்றுமைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம். அதே சமயம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் காரணங்களுக்காக காமன்வெல்த் அமைப்பிலையும் தொடர்ந்து உறுப்பினரா இருந்தோம். 1945ல ஐக்கிய நாடுகள் சபை ஆரம்பிச்சப்பவே அதுல உறுப்பினரான இந்தியா இன்னைக்கு வரைக்கும் உலக அமைதி பணிகள்ல முக்கிய பங்கு வகிக்குது. கடைசியா ஆயுத குறைப்பு. உலகத்துல ஆயுதங்கள் குறையணும்னு இந்தியா தொடர்ந்து வலியுறுத்துது. அதனாலதான் பாரபட்சமான அணு ஆயுத ஒப்பந்தங்களான NPT, CTBTல நம்ம கையெழுத்திடல. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான கோட்பாடுகள். இப்போ அந்த கோட்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட சில குறிப்பிட்ட பெயரிடப்பட்ட கொள்கைகளை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா நம்ம அண்டை நாடுகளோட உறவுகளை பத்தின கொள்கைகள். இதுல ரொம்ப முக்கியமானது 1996ல ஐக்கிய குஜரால் கொண்டு வந்த குஜரால் கோட்பாடு. அவரே சொல்ற மாதிரி நமக்கு 2 பெரிய விரோத அண்டை நாடுகள் இருக்கும்போது மற்ற சின்ன அண்டை நாடுகளோட நாம முழுமையான அமைதியோட இருக்கணும் அப்படின்னு. சுருக்கமா சொல்லணும்னா, பெரிய நாடான இந்தியா தன்னோட சின்ன அண்டை நாடுகளுக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தாராள மனசோட உதவிகளை செய்யணுங்கிறதா இதோட அடிப்படை. இந்த குஜரால் கோட்பாட்டுல 5 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. 1, பங்களாதேஷ், நேபாளம் மாதிரியான சின்ன நாடுகளுக்கு நம்ம உதவி செய்யும்போது அவங்க நமக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. 2, தெற்காசிய நாடுகள் எதுவுமே தன்னோட நிலத்தை இன்னொரு தெற்காசிய நாட்டுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. 3, மத்த நாடுகளோட உள் விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது. 4, அவங்களோட இறையாண்மையையும் எல்லைகளையும் மதிக்கணும். 5, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அமைதியான பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கணும். அடுத்து இந்தியாவோட அணு ஆயுத கொள்கை. இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல, நம்பகமான குறைந்தபட்ச தடுப்பாற்றல். அதாவது போரை தடுக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அணு ஆயுதங்களை மட்டும் வச்சுக்கிறது. 2வது, ரொம்ப முக்கியமா, முதலில் பயன்படுத்த மாட்டோம் கொள்கை. ஆனா ஒருவேளை நம்ம மேல யாராவது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா நம்மளோட பதிலடி மிக கடுமையா இருக்கும். இந்த ஆயுதங்களை பயன்படுத்துற அதிகாரத்தை பிரதமர் தலைமையிலான அரசியல் தலைமை தான் முடிவு செய்யும். அணு ஆயுதம் இல்லாத நாடுகளுக்கு எதிரா நாம இதை பயன்படுத்த மாட்டோம். ஆனா உயிரியல் அல்லது ரசாயன ஆயுத தாக்குதல் நடந்தா பதிலடி கொடுக்கற உரிமை நமக்கு இருக்கு. சரி, காலம் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு சவால்களை சந்திக்கிறதுக்காக இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்படி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்ன நவீன முன்னெடுப்புகள் எடுத்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் கிழக்கு பார் கொள்கையிலிருந்து கிழக்கு செயல்பட கொள்கைக்கு மாறினது. 1992ல PV நரசிம்மராவ் அரசால இது கிழக்கு பார் கொள்கையா ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா 2014ல வெறும் பார்த்தா மட்டும் பத்தாது, செயல்படணும்னு சொல்லி இது கிழக்கு செயல்பட கொள்கையா தரம் உயர்த்தப்பட்டது. இது வெறும் பொருளாதார உறவுங்கிறத தாண்டி உத்தி சார்ந்த கலாச்சார ரீதியான ஒரு ஆழமான உறவை நோக்கி நகர்ந்தது. இந்த கிழக்கு செயல்படு கொள்கையோட முக்கிய நோக்கம் ஆசியா பசிபிக் பகுதியில கவனம் செலுத்துறது. அங்க இருக்கிற நாடுகளோட பொருளாதாரம், கலாச்சாரம், பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துறது. குறிப்பா ஆசியான் நாடுகளை நம்ம வடகிழக்கு மாநிலங்களோட இணைக்கிறது. அப்புறம் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் கடல்சார் பாதுகாப்புக்காகவும் ஒத்துழைப்பு அதிகப்படுத்துறதும் இதோட நோக்கங்கள்ல அடங்கும். இதே மாதிரி 2012ல கொண்டு வரப்பட்ட மத்திய ஆசியாவை இணை கொள்கை
கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் மாதிரியான மத்திய ஆசிய நாடுகளோட அரசியல், பாதுகாப்பு, பொருளாதாரம், கலாச்சாரம்னு எல்லா துறைகள்லயும் உறவை பலப்படுத்துறது தான் இதோட நோக்கம். குறிப்பா எரிசக்தி, ராணுவ பயிற்சி, கல்வி, மருத்துவம், சாலை, வான்வழி மற்றும் டிஜிட்டல் இணைப்புகளை மேம்படுத்துறதுல இது கவனம் செலுத்துது. நாம இப்போ இந்த அத்தியாயத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் சுருக்கமா ஒரு தடவை நினைவுபடுத்தி தேர்வுல என்னென்ன விஷயங்கள்ல நாம அதிக கவனம் செலுத்தணுங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க ஒரு வேகமான ரிவிஷன் பண்ணிடலாம். இந்திய வெளியுறவுக் கொள்கைக்கு வழிகாட்டும் சரத்து எது? சரத்து 51. அடிப்படை கோட்பாடுகள் என்னென்ன? பஞ்சசீலம், அணிசேராமை, காலனித்துவ எதிர்ப்பு. அண்டை நாடுகளுக்கான கொள்கை குஜ்ரால் கோட்பாடு, அதாவது பிரதிபலன் பாராமை. நம்ம அணு ஆயுதக் கொள்கை, முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற அம்சத்தோட கூடிய குறைந்தபட்ச தடுப்பாற்றல். நவீன கொள்கைகள் கிழக்குச் செயல்பாடு மற்றும் மத்திய ஆசியாவை இணை. இது ரெண்டும் உத்தி சார்ந்த உறவுகளை பத்தி பேசுது. இப்போ தேர்வுக்காக நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரத்து 51 சர்வதேச அமைதி சம்பந்தப்பட்டது. பஞ்சசீலம் 1954 வருஷம் இந்தியா சீனா ஒப்பந்தம். குஜ்ரால் கோட்பாடு 1996 கொண்டு வந்தது ஐகே குஜ்ரால். கிழக்கு பார்க்கொள்கை 1992 PV நரசிம்மராவ். கிழக்கு செயல்பட கொள்கை 2014. மத்திய ஆசியாவை இணைக்கும் கொள்கை 2012. இந்த பேர்கள், வருஷங்கள் ரொம்ப முக்கியம்.